ஆலயம் கருணாலயம் நமாமி லோகத்ராணம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சுபபிரகாசம் புத்தவந்தே ஈஸ்வரோ குருராத்மீ ஓங்கிரீரவிவாகினி யோமவத்யாஸ்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः சகனாபவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருக்குறளில் நாம் நீத்தார் பெருமை என்ற தலைப்பில் ஒரு குறளை மற்றும் இன்று பார்க்கலாம் என்று சென்ற வகுப்பில் நிறுத்தி வைத்தோம். அந்த குறள் 27வது குறள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்றது குறள். இந்த குறளில் நீத்தார் பெருமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீத்தார் பெருமைன்னா துறவியின் பெருமை, சந்நியாசிகளின் பெருமை, துறவரத்தில் இருப்பவர்களின் பெருமை, முக்தியில் இருக்கின்ற வீடு பேருற்ற ஜீவன் முக்தர்களின் பெருமை என்று பலவாறு நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது இந்த குறளில் அப்படி துறவியை பற்றி பேச்சே எங்கேயுமே இங்கே இல்லை. சுவை, ஒளி, ஊரோசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்கிறார். 5 புலன்களை பற்றி சொல்கிறார். சுவைன்றது நாக்கு, ஒளிங்கிறது கண், ஊருங்கிறது தொடு உணர்ச்சி, ஓசை காதில் கேட்குற சப்தம், நாற்றம் மூக்கு. வரிசையும் தான் மாறி இருக்கு. வரிசைப்படி நம்ம சொல்லணும்னா சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம். சப்தம்னா நான் பேசுகிறேன், இங்கே காதில் கேட்குது, அது ஒரு காது புலன். ஸ்பரிசம் அப்படின்னா உடம்புல எறும்பு உரிச்சுன்னா உங்களுக்கு தெரியுது, அது ஊறு. சப்த ஸ்பரிசங்கிறோம். ரூபம்ங்கிறது வடிவங்கள், நிறங்கள், அதை கண்ணால் பார்க்குறோம், 3 புலனாச்சு. ரசம்ங்கிறது சுவை, டேஸ்ட்டு. நம்ம ரசம்ன்றது நம்ம சாம்பாருக்கு அப்புறம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரசம்னு பேர், பழத்தை பிழிஞ்சா கிடைக்கிறதுக்கு ரசம்னு பேர். அது சுவையை குறித்து ரசம்னு ஒரு பேர். அது நாக்கினுடைய புலன். அப்புறம் கந்தம் அப்படின்னா வாசனை, இதை நாற்றம்னு இவர் சொல்கிறார். நாற்றம்னா வாசனைன்னு அர்த்தம். அது கெட்ட வாசனைன்னா துர்நாற்றம்னு சொல்லுவோம். நம்ம துர்நாற்றத்துக்கு நாற்றம்னு தான் சொல்கிறோம். நாற்றம் அடிக்குது, நாத்தம் அடிக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ சுவை, ஒளி, ஊரோசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய சப்த, ஸ்பரிச, ரூப, ரசகந்தம் இதெல்லாம் என்ன அப்படின்னா புலன்கள்னு அர்த்தம். 5 வாயில்கள். ஒரு வீட்டுக்கு போகிறது ஒரு வாசல் இருக்கிற மாதிரி 5 வாசல் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும்ல. நம்ம கோயிலில் பார்த்தோம்னா கிழக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ திட்டி வாசல்னு ஒரு குட்டி வாசல் ஒன்று வச்சுருப்பாங்க, யானை போகிறதுக்காக. அப்புறம் உற்சவர் வெளியே வர்றதுக்காக பெரிய கதவை வச்சு கோபுர வாசல் இருக்கும். அவங்களாம் வெளியே வர்றதுக்கு கதவு பெருசாக வேணும், யானையும் போயிட்டு வரணும். மற்றபடி பூஜாரிங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு திட்டி வாசல்னு சின்னதாக வச்சுருப்பாங்க. அப்போ 5 வாசல் இருக்குது. 5 வழியாக உள்ளே போகலாம், வெளியே வரலாம். அதுபோல் நமக்குள்ளே நாம் அந்த உடம்புக்குள்ளே உட்காந்துட்ருக்குறோம். உடம்புக்குள்ளே இருக்கிற நாம் யாருன்னா நமக்கு ஒரு பேர் கொடுப்போமா? ஆளாளுக்கு வேறு பேர் இருக்குது, அது உடம்பு கொடுத்தது. உடம்புக்குள்ளேருந்து ஒருத்தர் பார்க்குறாருல்ல, அவருக்கு பேர் ஞாதா அப்படின்னு பேர். ஞாதா, ஞாதா. வெளியே இருக்குதெல்லாம் பொருள் இருக்குது இல்லையா, அதை தான் இவர் அறிகிறார். வெளியே இருக்கிறது எனக்கு உள்ளே வரணும், வெளியில் ஆப்பிள் இருக்குது எனக்கு டேஸ்ட்டாக உள்ளே வரணும். வெளியே வகை வகையான நிறங்களுடைய பூக்கள் இருக்குது, அதை நான் பார்க்கணுன்னா கண் வழியாக உள்ளே போகணும். கண்ணை மூடிட்டேன்னா எந்த பொருளும் தெரியாது. இந்த கேட்டை மூடிடலாம், வாயை கூட மூடிடலாம், மூக்கை மூடிடலாம், காதையும் பொத்திக்கலாம். இந்த உடம்பை தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேணால் ஒரு களிமண் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கலாம், அப்போ கூட களிமண் மேலே தொட்டால் தெரியும், களிமண் தொடுறது தெரியும். புலன்கள் எல்லாம் நம்ம மூடிலாம் திறக்கலாம்.
இதன் வழியாக நம்ம 5 வகையான விஷயங்களை அறிகிறோம். 5 விஷயங்கள். சப்தம் ஒரு விஷயம், ஸ்பரிசம் ஒரு விஷயம், நிறங்கள் ஒரு விஷயம், சுவை ஒரு விஷயம், வாசனை ஒரு விஷயம். 5 விஷயங்கள் உள்ள வரணும். சரி சமயம் நம்ம கேட்கும்போது ஏதாவது விஷயம் உண்டா அப்படின்னு கேட்குறேன். அங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறோம். விஷயம்னா வெளியே இருக்கிறது. உள்ளே இருக்கிறவன் பேர் விஷயி, அவன் தான் ஞாதா. விஷயி விஷயங்களை அறிபவன். வெளியே இருக்கிறதுல விஷயம். சரி, வெளியே மாம்பழம் இருக்குது, உள்ள ஞாத்தா ஒருத்தர் இருக்கிறான். இவன் மாம்பழத்தை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? கண்ணை பயன்படுத்தணும். அப்போ விஷயம் இருந்தாலும் அவன் நடுவில் ஒரு கேட் இருக்குது. இப்போ எனக்கும் உலகத்துக்கு நடுவில் 5 கேட் இருக்குது. 5 கேட்டில் சில பேருக்கு கண் இல்லைன்னா ஒரு கேட்டு இல்லை, அவனுக்கு 4 விஷயம்தான் தெரியும். சில பேர் காதும் கேட்காது, 3 விஷயம் தெரியும். சில பேர் ஸ்மெல்லும் போயிருக்கலாம், 2 விஷயம் தெரியும். நாக்கம் செத்து போச்சுன்னு வைங்க, அப்புறம் ஒரு விஷயந்தான் அவனுக்கு தெரியும், தொடு உணர்ச்சி. அதுவும் ஸ்வரண போயிடுச்சுன்னு வைங்க, உலகமே அவனுக்கு இல்லை. ஒரு விஷயம் இல்லை, 5 புலனும் இல்லைன்னாக்கா. இப்போ இந்த பானைக்கு 5 புலனும் இல்லை. சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம் உணர்வதற்கு எந்த விதமான கரணங்களும் இல்லை. இந்த பானைக்கு உலகம் இருக்கு தெரியுமா? கேட்போம், நீ எந்த ஊரில் இருக்கிறேன்னு. பாரு, அழகழகான பூவெல்லாம் இருக்குது பாரு. பாரு, இதுக்குள்ளே சாம்பார் ஊற்றி வச்சிருக்கிறோம், எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு கேட்குறோம் பானையை. ஏன் வந்தால முடியல? இதுக்கு உலகமே இல்லை. இப்போ இந்த பானைக்கு உலகமே இல்லை. அப்போ உலகம் யாருக்கு? 5 இருந்தால் தான் உலகம். இப்போ உலகம் வெளியே இருக்குதுன்னு சொல்கிறோமே, இந்த உலகத்தில் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகம் என்னை துன்புறுத்துகிறது, என்னை கெடுக்கிறது, எனக்கு என்னை சிக்கலில் போய் மாட்டி வைக்குதுன்னு சொல்கிறோம். இந்த உலகம் உனக்குள்ளே வரணும் 5 கதவு தானே இருக்குது. 5 கதவு வழியாக வந்தால் தான் உண்டு. 5 கதவு இல்லைன்னா உலகமும் இல்லை, உனக்கு துன்பமும் இல்லை. நம்ம அதனால் கதவெல்லாம் மூடிட்டு துன்பம் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் பின்னாடி சொல்லுவோம். இப்போது உலகம் என்பது என்னன்னு கேட்டோம்னா, இந்த 5 புலன்கள் தருகின்ற விஷயங்கள் தான் உலகம். எப்பேற்பட்ட சிருஷ்டியாக இருந்தாலும் பகவான் எவ்வளோ வேணா படைச்சிருக்கலாம். நீங்கள் இருக்கிற உலகம் சொர்க்கமாக இருக்கலாம், நரகமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், இல்லது வேற்று கிரகங்களில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். எங்கே போனாலும் அங்கே உலகம் இருக்குதா இல்லையான்னு சொல்வதற்கு உங்களுக்கு முதல்ல 5 புலன்கள் இருக்கணும். அப்போ நமக்கு 3 விஷயத்தை நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ஞாதா, ஞேயம், இங்கே ஞானம் அப்படின்றது. இங்கே 5 கேட் இருக்குது. 1 2 3 4 5. இங்கே போட்டுக்குவோம் 5. இங்கு சப்தம், ஸ்பரிசம், ரூபம், இந்த 5 வாயில் வழியாக இந்த ஞாதாவுக்கு தகவல் போகுது. மண்புழுக்கு சப்தம் கேட்காது, அது கலர்லாம் பார்க்காது, கண் இல்லை. மண்புழுக்கு இருக்கா? அதுக்கு ஏதாவது டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் இருந்தால் மண்ணை தின்னுமா? ஒருவேளை இருக்கும் போல்றது. கந்தமும் அதுக்கு தெரியுமான்னு தெரியல. பட்டாம்பூச்சிக்கு கந்தம் தெரியும், பூவின் வாசனையெல்லாம் கண்டுபிடிக்குது. நாய்க்கு நம்மளோட அதிகமான வாசனையை பார்க்கக்கூடிய அளவுக்கு நாய்க்கு திறமை இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாசனையை வச்சுட்டு கண்டுபிடிச்சிடுது.
சிலதுக்கு கந்தம் அதிகமாக தெரியுது, சிலதுக்கு இதெல்லாம் தெரியல. இப்போ மண்புழுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஸ்பரிசம் மட்டும் இருக்கும். மண்ணெல்லாம் உணர்றதுனால வெயில் படுது அப்படின்னு வெயில தெரியும், இருட்டு தெரியும், ஈரம் தெரியும். இந்த ஸ்பரிசத்தை வச்சுக்கிட்டே அது உலகத்தை பார்க்குது. இப்போ நீங்கள் ஒருவேளை ஞாத்தா மண்புழு ஆயிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் மண்புழுகளை போயிடுங்க, உங்களுக்கு உலகம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக தெரியுமா? ஆகாயம் தெரியுமா? நட்சத்திரம் இருக்குமா? வண்டி வாகனம் ஏரோப்ளேன் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. யாராவது மிதிச்சாங்கன்னா அழுத்தம் மட்டும் தெரியும், எது மிதிச்சதுன்னு கூட தெரியாது. அது ஒன்று தான் உலகம். அது உலகம் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரே ஒரு துன்பம் தான், யாராவது மிதிச்சிடாமல் இருக்கணும், வெயில் படாமல் இருக்கணும், வேலைக்கு மண். அது மண்ணிலே இருக்குதே, சாப்பாட்டிலே இருக்கிற ஒரே மிருகம் மண்புழு தான். அது எந்நேரம் மண்ணை தின்னுக்கிட்டே அது இருக்குது. இருக்கிறதுல பார்த்தா ரொம்ப உலகம் ரொம்ப சுருங்கி போய் சின்னதாக மண்புழுக்கு இருக்குது. இப்போ மனிதனுக்கு இந்த 5 இருக்குது, 5 தொல்லைகள். இதுக்கு 4 தொல்லை விட்டு ஒரே ஒரு தொல்லை தான். நினச்சி பாருங்க, உலகங்கிறமே இந்த புலன்கள் இல்லைன்னா உலகம் எங்கே இருக்குது? ஆழ்ந்த தூக்கத்தில் சப்தம் கேட்கறது இல்லை, எதுவுமே கேட்கல, உலகம் இருக்குதா? ஆழ்ந்த உறக்கத்தில் நல்லா தூங்கும்போது 5 புலன்களும் மூடி போயிடுச்சு. சில சமயத்தில் இந்த 5 புலன்களும் நாம் செயற்கையாக மூடிக்கலாம். தனி ரூமில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டு மூக்கை வேற ஒரு ஏதாவது இந்த கிளிப் ஏதாவது போட்டு டைட்டாக மூடிக்கலாம். வாயால் மூச்சு விட்டுக்கிட்டு எதுவும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் உட்காந்தா கூட ஸ்பரிசம் சொல்லிடும் தரை இருக்குதுன்னு. நீங்கள் அந்த இடத்துல மிதக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு உலகம் இருக்குமா இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்க உலகம் இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு நினைவு சக்தி இருக்குது. அவன் உலகத்தை மனசுலேருந்து கொண்டு வந்து அனுபவிப்பான். மனசுக்குள்ளேருந்து சப்தம் வரும். நேற்று சாப்பிட்ட சாப்பாடுடைய வாசனை கூட அவனுக்கு வரும், ருசியை கூட நினச்சி பார்ப்பான். மனிதனுக்கு மனங்கிறது ஒரு உலகமாயிடுது. மிருகங்களுக்கெல்லாம் வெளி உலகம் மட்டும்தான் இருக்குது, மன உலகம் கிடையாது. இந்த மன உலகம் ஒன்று இல்லாததுனால இந்த மிருகங்களுக்கு துயரமே இல்லைங்க. இப்படி நடந்துச்சே, நாளைக்கு சோறு கிடைக்குமா, ஒரு கவலையும் இல்லை. விரோதிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை, பகைவர்களும் இல்லை, மானம் இல்லை, அவமானம் இல்லை. இந்த புலன்கள் கொடுத்து அதோடு சேர்த்து மனதிற்கு மனமும் கொடுத்துருக்கிறார். இது ஒரு உலகத்தை உண்டாகுது. இங்கே உலகத்தை வெளியே இருக்குது. மாங்காய், ஒரு மாங்காய், இது உலகம். இது பேர் ஞேயம். அறிபவன் பேர் ஞாத்தா. அறிபவனுக்கு துணை கொடுக்கறது மனம். நேரடியாக அறிஞ்சு தொலைச்சான்னா பிரச்சனை இல்லை. மனம் வழியாக இருக்கிறதுனால தான் மனம் அது வந்து ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஒரு பொருளை பார்த்தா, இதை பார்த்தோன்னே இது மாம்பழம் விலை அதிகம் வேண்டாம் அப்படின்னு மனம் தான் சொல்லும். இந்த மனம் தான் விருப்பெருப்புக்கு இடம் தருது. இதுதான் நமக்கு துன்பம் கொடுக்குது. இப்போ மனங்கிறது புலன்கள் வழியாக உலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது, உலகத்தை உணர்ந்துக்கிட்டே இருக்குது. மண்புழுக்கு புலன்களும் கம்மி, மனமும் இல்லை. அப்போ அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும்ல. அப்படி சொல்ல முடியுமா? 5 புலன்களால் அனுபவிச்சிருந்த ஒரு ஜீவனை, பங்களாவாசியை, சகல செல்வங்களும் ஆனந்தமும் இருக்கின்ற ஒருத்தனை மண்புழல் உடம்புல விட்டால் என்ன ஆகும்? அது ஆனந்தன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அது ஒரு தண்டனையும்பா. நமக்கு பிரசாதமாக பரிசாக கொடுக்கப்பட்டது இந்த 5 புலன்கள். 5 புலன்களை ஆத்மா நேரடியாக அறிஞ்சதுன்னா அதுக்கு கவலையே இருக்காது. இது மஞ்சள், இது பச்சைன்னு விட்டுடும்.
இது இது தித்திப்பு கசப்புன்னு விட்டுடும். ஆனால் மனம்னு ஒன்று இருந்ததுன்னா தித்திப்பு மேலே ஒரு விருப்பையும் கசப்பு மேலே ஒரு வெறுப்பையும் உண்டாக்கிடும். இந்த மனங்கிறது வழியாகவும் நாம் பார்க்குறோம் உலகத்தை. இந்த புலன்களையே மூடிட்டாலும் கூட மனம் ஒரு உலகத்தை உண்டாக்கிடும். கண்ணை மூடிட்டு அவன் பழசெல்லாம் நினச்சி பார்த்து அழறான். ஏன் அவன் வெளியே வர மாட்டேங்கிறான்? எந்நேரமும் அழுதுட்டுருக்கிறான் சார். என்ன விஷயம் அப்படின்னு. ஒரு விஷயம் இல்லைங்கிறான். ஏன்னா 5 விஷயம் வெளியே இருக்குது. இவன் வீட்டை விட்டு வெளியே வரல. ஒரு விஷயம் இல்லை சார், அழறான். ஏன்பா 5 விஷயத்தில் தான் எல்லாம் அழறாங்க, இவன் ஒரு விஷயமெல்லாம் அழறானே. விஷயம் உள்ளேருந்து உண்டாகுது. ஒரு உலகத்தை, மனோல உலகத்தை உண்டாக்குறான். இந்த உலகம்ங்கிறது என்னன்னு பார்த்தா அந்த மனதிலும் கூட 5 புலன்கள் இருக்குது. புலன்களால் அனுபவிச்சது தானே அது அனுபவிக்குது. இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சப்தத்தை கேட்டு அழுது. இப்படி ஒரு பொருளை கொடுத்து சாப்பிட வச்சுட்டாங்களேன்னு சொல்லி அந்த ஒரு ருசியை நினச்சி அழுகுது. இந்த புலன்கள் நம்மளை விட்டு தொலைவதே கிடையாது. வெளியே கண் மூக்கு காதுன்ற வெறு இந்திரியங்களாகவும் இருக்குது, உள்ளே தன்மாத்திரைகளாகவும் இருக்குது. இந்த உணர்வுகளை அள்ளி கொடுக்கின்ற தன்மாத்திரைகளாகவும் உள்ளே இருக்குது. இப்போ தன்மாத்திரைகளாக உள்ள உணர்வுகளை கொடுத்து அது பிரத்யயம்னு பேர். அதை இன்பத் துன்பங்களோடு அனுபவிக்கின்ற மனதையும் கொடுத்து நாம் ஆத்மாவாக உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க. உங்களுக்கு உலகத்தை பற்றி விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லை? இவ்வளோதான் உலகம். உலகம் என்ன? இந்த 5 கதை வழியாக ஃபில்டர் பண்ணி ஏதோ வருது. வெளியே என்ன இருக்குதுன்னு தெரியாது நமக்கு. ஆனால் இது என்ன கொடுக்குதோ அதுதான் உலகம் நான் நினைக்கிறேன். ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாமல் பேன் மாதிரி, பேனுக்கு ஒரு வாய் இருக்குன்னு வைங்க. ஒரு பாடலில் எறும்பின் வாயை விட சிறிது எதுன்னு ஒரு கேள்வி. எறும்பின் வாயை விட சிறிது எது? அது சாப்பிட்ற பொருள் தான். அது வாயை விட சிறிது, அது சாப்பிட்ற பொருளாக தான் இருக்கும். அது எவ்வளோ சாப்பிடுதுன்னு பார்க்கணுன்னு வைங்க. உங்களால் முடியுமா? முடியாது இல்லை. அப்போ நீங்கள் ஒரு பூத கண்ணாடியில் வச்சு பார்க்குறீங்க. இப்போ பூத கண்ணாடி என்ன பண்ணாது, வெளியே ஏதோ ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு உருப்பெருக்கி காட்டுது, மாற்றி காட்டுது. மூளையில் ஏதோ நடக்குது, ஆனால் வெளியே ஸ்க்ரீனில் அதை மாற்றி காட்டுது. மூளையில் நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வெளியே நம்ம பார்க்குறோம். இப்போது உள்ளே நடப்பதை வெளியே காட்டுவது அதே தான் அங்கே இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கருவி என்ன சேட்டை பண்ணலாம் இல்லை? எத்தனையோ படங்களில் கேமரா ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வெளியே ஏதோ நீங்கள் நிற்பீங்க, ஆனால் அந்த கேமராவில் எடுத்து பார்த்தோம்னா உங்களை ராட்சசம் மாதிரி காட்டும். இப்போ இந்த கருவி நடுவில் இருந்து புகுந்ததுன்னா உள்ளதை உள்ளபடி காட்டுமா? நமக்கு கொடுத்துருக்க 5 புலன்களும் வெளியே உள்ளதை உள்ளபடி காட்டுதா? நம்ம எல்லாருமே ஆமான்னு சொல்கிறது காரணம், எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி புலன்கள் இருப்பதனால உலகம் ஒரே மாதிரி தெரியுது. நான் பச்சைங்கிற, நீங்களும் அதை பற்றி பச்சைங்கிறீங்க. ஆனால் உண்மையில் அங்கே வெளியே என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அது உருபெருக்குது. ஏதோ ஒன்று வெளியே இருக்கிறத உங்கள் மனதுக்கும் புலன்களுக்கும் எட்டும்படி அதை மாற்றி காட்டுது. உண்மையிலே வெளியே பிரம்மம் தான் இருக்குது. சைதன்ய சொரூபமான, ஆகாஷ ரூபமான பிரம்மம் தான் இருக்குது. ஆனால் அந்த பிரம்மம் பஞ்சபூதங்களாக தன்னை காட்டி கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்களை தான் நம்ம பார்க்குறோம். அந்த பஞ்சபூதங்களை நம்ம புலன்கள் ஒரு எப்படி காட்டுது? முதல் பூதம் என்ன? ஆகாசம். ஆகாசத்துக்கு ஒரு குணம் இருக்குது, அது சப்தம். அப்போ ஆகாசத்தை நம்ம அறியணும்னா சப்தம் மூலம் அறிகிறோம். ஆகாசத்துக்குள்ளே நிறைய இருக்குது காற்று. காற்றை நம்ம அறியணும்னா மேலே பட்டால் தான் தெரியும், அதனால் ஸ்பரிசமாக அறிகிறோம். பகவான் உலகத்தை 5 பூதங்களாக படைச்சிருக்கிறார். ஆகாசம், வாயு, அக்னி. அக்னி நமக்கு வெளியே எப்படி இருக்குது? பல நிறங்களாக இருக்குது. அக்னினா நெருப்பு நினச்சிக்கூடாது, நிறங்கள் நினைக்கணும். நிறங்கள், வடிவங்கள். சூரியன், சந்திரன், வானம், மலை, மரங்கள், வீடு, வயல், இதெல்லாம் நிறங்கள் தானே. நிறங்கள் பேதத்தினால தான் அது வயலுங்கிறீங்க, தண்ணிங்கிறீங்க. ஒருவேளை ரெண்டும் ஒரே கலர் இருந்தாக்கா தண்ணியில் போய் விழுந்துருவீங்க, நிலம் நினச்சி. இந்த நிறங்கள் அறிவதற்கு ஒரு புலன் கொடுத்துருக்கிறார். அது அக்னியினுடைய காரியம். அப்புறம் ரசம்னு ஒன்று உண்டாக்கியிருக்கிறார், நீர். அதுலேருந்து நமக்கு 5 பூதங்களை நீருக்கு சுவை கொடுத்துருக்கிறார். அப்புறம் நிலம் உண்டாக்கியிருக்கிறார், அதுலேருந்து வாசனை கொடுத்துருக்கிறார்.
தன்னை பிரம்மம் சப்தமாகவும் ரூபமாகவும் சுவையாகவும் நிறமாகவும் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரை? உலகமாக பார்க்குறீங்க. என்ன பண்ணுது? இந்த கண்ணு மூக்கு காதெல்லாம் இதை வாங்கி கலந்து பஞ்சீகரணம் பண்ணி உங்களுக்கு உலகத்தை திடப்பொருளாக காட்டுது. அது உண்மையிலே இருக்கிற தொலைவில் இருக்கிற மாதிரியும் கிட்ட இருக்கிற மாதிரியும் கனமாக இருக்கிற மாதிரியும் லேசாக இருக்கிற மாதிரியும் இப்படி எல்லா விதமான ஒரு உண்மைத்தன்மையும் கொடுத்துடுது. அந்த உலகம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிற மாதிரி நினைக்கிறோம். நம்ம தூங்கும்போது கூட உலகம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையில் தான் நம்ம பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம். முழிச்சிட்டோம்னா கூட அது இருக்குது. இப்போ உலகம் நமக்கு உள்ளது போலவும் நிரந்தரமாக இருப்பது போலவும் சத்தியமாக இருப்பது போலவும் தெரியுது. ஆனால் உண்மையிலே அங்கே உலகம் ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த புலன்கள் என்ன சொல்லுதோ அதை நம்ம நம்புகிறோம். அதை தான் ஒரு வள்ளுவர் சொல்கிறாரு, சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த சுவை முதலான 5 புலன்கள் என்ன சொல்லுகிறதோ அதை அறிபவனுக்கு அந்த உலகம் இருக்கிறது. இதை எதுக்கு நீத்தார் பெருமையில் எழுதியிருக்கிறார்? ஒரு துறவி, சன்னியாசி, ஜீவன் முக்தன், ஞானி, அவனை பற்றி தான் எழுதுகிறார் இந்த திருக்குறளில். அந்த திருக்குறளில் இதை பற்றி எதுக்கு எழுதுகிறார்? உலகம் என்பது புலன்கள் தருகின்ற தகவலின் அடிப்படையில் நம் மனம் உருவாக்கி கொள்ளுகிறது. இது தானே சுலபமாக சொன்னேன்னா, புலன்கள் அடிப்படையில் பெற்ற தகவல் அடிப்படையில் மனமே ஒன்றை உருவாக்கி கொள்கிறது. அது பேர் உலகம். ஒவ்வொருத்தரும் ஒரே உலகத்தில் வாழறாங்க, ஒரே தெருவில் வாழறாங்க. அவங்க மன உலகம் ஒரே மாதிரி இருக்குதா? ஒரே தெருவில் பக்கத்து வீடு 5 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் இருக்க இந்த உலகம் நாசமாக போகட்டுங்கிறாங்க. இன்னொரு வீட்டில் இருக்குக்கு நான் இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேன், இது என் பிறந்த ஊர் அப்படின்றான். இன்னொருத்தர் வந்து எப்போ இந்த ஊரை விட்டு நான் போவேங்கிறான், அந்த தெரு விட்டு. வெளியே தெரு இருக்கிறதுக்கு நினச்சி கூட வெளியே வரவே மாட்டேங்கிறான் ஒருத்தன். இப்படி 5 வீட்டில் இருக்கவங்களும் ஒரே தெருவில் இருக்கவங்களுக்கு ஒரே உலகம் எதிரில் இருந்தாலும் அவங்கள சுற்றி இருந்தாலும் மன உலகம் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ மனம்ங்கிறது வெளி உலகத்தை புலன்கள் வழியாக பெற்று இன்னொரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிக்குது. அந்த உலகத்தில் தான் வாழறான். எல்லாரும் தெருவில் நடந்து போகிறாங்க, ஒருத்தன் வெளியே வர மாட்டான். ஏன் அவர் வெளியே மாட்டான்? நாய் பயங்கிறார். இப்போ அவருக்கு ஒரு பயம், இந்த உலகம் பயங்கரமாகவும் நாய்களின் பிரதேசமாகவும் அது உள்ளே போனோம்னா நம்மளை வந்து கடித்து கொதறிடும் அப்படின்னு அவர் பயங்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இன்னொருத்தருக்கு வியாபாரி, 4 தெருக்கு போனால் தான் வியாபாரங்கிறாரு. அவருக்கு உலகம் வேறு மாதிரி இருக்குது. இந்த மனம் இந்த உணர்வுகளை வைத்து புலன்களை வைத்து நமக்கு ஒரு கட்டுமானத்தை உண்டு வருது. அதை நம்ம நிஜம் நம்பி அதிலே நம்ம வாழ்ந்து செத்து போகிறோம். எத்தனை கோடி பிறவிகள் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். நிறையா பிறந்து இருக்கும்போது அந்த உடம்புல என்னென்ன புலன்கள் இருக்குதோ அதில் என்ன மனம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை ஒரு உலகம் நினச்சிக்கிட்டு நரி உலகமாக வாழ்ந்தேன். அதில் ஒரு ஆண் நரியாவோ பெண் நரியாகவோ ஏதோ ஒன்று வாழ்ந்தேன். அப்புறம் இன்னொரு உடம்பு கொடுக்குறாரு, ஏதோ மனுஷ உடம்பு கொடுக்குறாரு. இப்போ வேறு புலன்கள் இருக்குது, கொஞ்சம் அதிகபட்சமான புத்தியோடு கூடிய ஒரு மனம் இருக்கிறது. இப்போ இந்த உலகம் வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த உலகம் உண்மையா? இந்த உலகம் நமக்குள்ள மனசில் ஒரு உலகம் உண்டாகுதே, அது உண்மையா? அது உண்மைங்கிறதுனால தானே ஒருத்தன் அழுதுகிட்டே இருக்கிறான், ஒருத்தன் ஆனந்தமாக இருக்கிறான், ஒருத்தன் கோபமாக இருக்கான். உலகத்தின் மீது எனக்கு கோபம், இந்த உலகமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த உலகங்கிறது என்ன? நான் பெரிய உலகத்தை நினைக்க வேண்டாம். அவனை சுற்றி இருக்கிற மக்கள் தானே அவனுக்கு உலகம். 4-5 பேர் அவங்க மனைவி, மக்கள், உறவினர்கள், இதுதான் அவனுக்கு உலகம். அந்த உலகத்து மேலே வெறுப்பு, அந்த உலகத்து மேலே விருப்பு, இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டது. புலன்கள் உனக்கு சித்தரித்து உனக்கு மனசில் கொடுத்துருக்குது. மனம் தன்னையே அதுவே ஒரு கதையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அதில் நீ கதாபாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன் மனோ உலகத்தில்
நீ ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் அவனுடைய கோபத்துக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி மன உலகத்தை மாற்றிக்கிறான். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் சுலபமாக துறவி ஆகிடுவான். அதனால தான் அங்கே எழுதியிருக்கிறார். நீத்தார் பெருமைன்ற இடத்துல சன்னியாசி எப்படி வாழ்கிறான், அவனுக்கு இந்த உலகம் ஏன் துன்புறுத்துவதில்லை, அவனுக்கே இந்த உலகம் தருகிற இன்பம் ஒரு பொருட்டே இல்லை. அவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறான்னு தெரியுங்களா? உங்கள் பழைய வீட்டில் உங்கள் தாத்தா இருந்த காலத்தில் ஒரு மரப்பெட்டி இருந்திருக்கும். பரனில் மேலே ஏறி பார்த்துருக்கீங்களா? பொழுதுபோகலை, ஸ்கூல் லீவ் ஆகிடுச்சு, மத்தியான நேரத்தில் யாரும் இல்லைன்னா நம்ம வீட்டை நோட்டம் போடுவோம். பீரோவில் மேலே என்ன இருக்குது, பரன் மேலே பார்த்தோம்னா ஒரு குடம் இருக்கும், தூசி பிடிச்சி அதில் ஒரு சிலந்தி ஓடும், அதை தள்ளிட்டு போனால் ஒரு டப்பா இருக்கும், அப்புறம் ஒரு கூடை, பழைய துணியில் ஏதோ மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. ஏதாவது அது பிரித்து பார்த்தோம்னா என்னென்னவோ பொருள் இருக்கும். பழைய புஸ்தகம், பழைய பித்தளை பாத்திரம், ஒரு குழந்தைக்கு ஊட்டின ஒரு கிண்டி, பால் கிண்டி, இப்போ யாரும் இல்லை குழந்தைங்க, தொட்டில் போடுறது ஒரு கம்பி, பிஞ்சு போன ஒரு சீமாறு, இதெல்லாம் அங்கே இருக்கும். ஏன் அங்கே கிடக்குது? இப்போ அதுக்கு பயன் இல்லை. நாமளே அது பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், தூக்கி போட்டு வந்துட்டோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு. இன்னும் பையனுக்கு தான் ஏறி போய் பார்க்குறான், இது தாத்தா வச்சுருந்த தடி இல்லை, அவர் போட்ட மூக்கு பொடி டப்பா இல்லை அப்படின்னு அவன் பார்க்குறான். ஏம்மா அங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் என்னடா பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொருள் பிரயோஜனம் இல்லைன்னா நாம் அது ஏறிட்டும் பார்க்கறதில்ல. இந்த ஞானிக்கு இந்த 5 புலன்கள் தருகின்ற உலகம் இந்த பழைய சரக்கு மாதிரி தான், பரனில் போட்ட பொருள் மாதிரி. ஒரு காலத்தில் இன்பம் இன்பம்னு அலைந்தேன். என் உடம்புல இருக்க உறுப்புகளும் இந்த கை எத்தனையோ பொருளை தொடணும்னு இருந்துச்சு. இன்றைக்கி எதை தொட்டு என்னதை பண்ணுறது? கால் நடந்து ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு இருந்துச்சு. வாய் கண்டதெல்லாம் பேசி ஊர் வம்பெல்லாம் பேசிச்சு. இன்றைக்கி ஞானி ஆயிட்டான். 5 புலன்களும் இப்போது திறந்தே இருந்தாலும் கூட அது விஷயங்களை கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. பாருன்னு இவன் பழைய மூட்டையில் பார்க்குற பொருள் மாதிரியும் பரன் மேலே இருக்கிற பொருள் மாதிரியும் இந்த உலகத்தை பார்க்கிறான். தன் மனம் அப்படி பார்க்குறான். இந்த மனம் ஏதாவது சொல்லும், உனக்கு இன்பம் தரா மாதிரி ஒரு நினைவை கொண்டு வரட்டுமா அப்படின்னு. நீ சும்மா இரு. இல்லை உன்னை திட்டி நான் கோவப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இருந்து கொண்டாந்து தரட்டுமான்னா சும்மா இரு. எவன் ஒருவன் மனதையும் புலன்களையும் துறந்து விட்டானோ அவன் தான் துறவி. எவனுக்கு இந்த மனமும் புலன்களும், ஞாபகம் வச்சுங்க, மனமும் புலன்களும் பயன்படாத பரன் மேலே இருக்கின்ற பழைய மூட்டையே அவனுக்கு ஒரு காலத்தில் அது எனக்கு பயன்பட்டது, இன்றைக்கி பயனே கிடையாது, தூக்கி போட்டால் எடுத்து போகிறது ஆளும் இல்லை. எல்லாம் எல்லாரும் வச்சுருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் 5 புலனும் மனம் இருக்குல்ல. என் புலன் என் மனசை யார் வாங்க போகிறாங்க? இப்போ ஞானி ஒருவன் இந்த உடம்பில் இருந்து கொண்டே தன் மனதையும் புலன்களையும் பழைய பரனில் இருக்கக்கூடிய தூசி தட்டி இருக்கக்கூடிய பயன்படாத பிரயோஜனமற்ற இன்பமோ துன்பமோ தருவதற்கு அருகதையற்ற ஒரு பொருளாக அவன் இந்த சரீரத்திலே இருக்கிறான். அதனால தான் வள்ளுவ பெருமார் இந்த குறளை நமக்கு தந்திருக்கிறார். மறுபடியும் பார்ப்போம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு இந்த உலகினுடைய லட்சணம் தெரிஞ்சிடும். இந்த உலகத்தினுடைய லட்சணம் என்ன? சாதாரண கேட்டணுமா, உலகத்தில் நம்ம வாழ்ந்துடணும் சார், ஒரு பிறவி தான் கொடுத்துருக்குறாங்க, கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை அனுபவித்து தீர்த்துடணும். இந்த சரீரம் ஒரு முறை தான், இந்த சரீரம் கொடுக்குற இன்பத்தை நாம் விட்டுடணும், இது பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்கிறான். தேகமே ஆத்மா, போகமே மோட்சம் அப்படின்னு வாழறவங்க இருக்கிறாங்க. இந்த தேகம்தான் ஆத்மா, இதுதான் அறியுது. இதில் கிடைக்கிற போகமே மோட்சம், சிறந்த பிறகு போகிறதோ ஞானம்லாம் கிடையாதுங்கிறான். அப்போ அவனுக்கு இந்த உலகம் உண்மை. ஆனால் இந்த தன்மையை அறிந்தவனுக்கு உண்மையான இந்த உலகின் தன்மையெல்லாம் 5 புலன்கள் தருகின்ற வடிகட்டிய மோசடி. பிரம்மத்தை உலகமாக நமக்கு திரித்து காட்டுகின்ற வஞ்சக சூழ்ச்சி செய்கின்ற 5 புலன்கள். அப்படி தானே உபனிஷத் சொல்லுது. இந்த 5 திருடர்களும்
பிரம்மத்தை, அதாவது என்னையே எனக்கு ஞாதாவாக மாற்றி கொடுக்குது. இந்த மனம் என்னை ஞாதாவாக மாற்றிடுச்சு. புலன்கள் பிரம்மத்தை உலகமாக காட்டுது. இந்த ரெண்டு பேரும், ஞாதாங்கிற மனமும் 5 புலன்கின்ற ஞானமும், இந்த ஞேயம் என்பதை, உண்மையிலே ஞேய அவஸ்தை எங்கே என்ன, பிரம்மம் வெளியே இருப்பது. ஆனால் பிரம்மத்தை உலகமாக அது புலன்கள் மாற்றி கொடுக்க, இந்த மனம் ஆத்மாவாக என்னை அறிபவனாக, செய்பவனாக, உணர்பவனாக மாற்றி வடிகட்டி உடம்பில் அடைபட்டு வைக்கிறது. இந்த மனம் தானே என்னை உடம்புக்குள்ளே நிறுத்தி வைக்குது. எங்கு வியாபித்திருக்கின்ற ஆத்மாவை இந்த உடம்புக்குள்ளே நிறுத்தி வைப்பது எது? மனதை நானுன்னு சொன்னதுனால தானே ஒரு தப்பு. இந்த மனம்ங்கிற ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இந்த 5 ஓட்டை வழியாக பிரம்மம் உலகமாக தோன்றி என்னை அறிபவனாக, சிறுவனாக, உடம்பில் சிறைப்பட்டவனாக, ஜீவனாக சுருக்கி வைத்திருக்கிறது. இந்த உண்மை தெரிந்தவன் தான் ஞானி. அவன்தான் உலகத்தின் மீது பற்றை விட்டவன். பற்றை விட்டவன இந்த உலகத்தில் தான் இருக்கிறான். ஆனால் உலகம் எனக்கு இன்பம் தரும், எனக்கு துன்பம் தரும்னு பயப்படுறதும் இல்லை, இன்பம் தரும்னு அதுக்காக ஏங்கிறதும் கிடையாது. காலையில் ஒருத்தர் வந்தார், எனக்கு 3 ஏஷனைகளும் இல்லைங்க சாமி அப்படின்னா. 3 ஏஷனைகள், மண், பொன், பொருள், இந்த 3ம் எனக்கு இல்லை. வித்தேஷனை, லோகேஷனை, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஏஷனைகள், இந்த 3 ஏஷனைகளும் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். எப்படிங்க இது மாதிரி உங்களுக்கு 3த்துலேயும் இப்படி இன்ட்ரெஸ்டே போச்சு? எனக்கு இந்த உடம்புலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் சுவாமி அப்படின்னு அவர் கேட்குறார். விருப்போ இல்லை, சலிப்பு. சில பேருக்கு பொருளாதாரம் இல்லை, அதனால் எப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போய் இப்போ ஏழையாக இந்த உலகத்தில் வாழ முடியுதுன்றது நான் சொல்கிறேன். அவருக்கு எல்லா செல்வமும் இருக்கிறது, 5 புலங்களும் ஒன்றா வேலை செய்யுது, மனமும் இருக்குது. இருந்தும் அவருக்கு இந்த சரீரமும் உலகமும் மனமும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருப்பதை அவர் பார்க்கிறார். அவர் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இந்த சாதனங்கள் மூலம் ஆனந்தம் பெறது தான் மக்களுக்கு. கண் மூலம் சில ஆனந்தம். இங்கே காட்சி போட்டிருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி போய் அந்த ராட்டினத்தை சுற்றுறாங்க, மிருகங்களெல்லாம் பொம்மையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ கண்கள் ஒரு சுகம் தருது, இசை கேட்கும்போது காது சுகம் தருது. இதெல்லாம் சாதனங்கள். எனக்கு சுகம் வேணும்னா கண்ணுங்கிற சாதனம் வேணும். பாருங்கள், அவர் கண் இருக்கிற சாதனத்தினால் அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு. எனக்கு 2 கண்ணு இல்லை சாமி என்ற. நாக்குங்கிற சாதனம் இருக்கிறதுனால தான் விதவிதமாக சாப்பிட முடியுது. அப்போ எனக்கு ஆனந்தத்தை வழங்கி கொடுக்கின்ற, ரேஷன் போட்டு தருகின்ற இந்த விஷயம் இந்த புலன்களாகத்தானே இருக்குது. எவன் ஒருவன் தன்னுடைய திருப்தி உற்ற நிலையே ஆனந்தம்னு தெரிஞ்சு கொண்ட பிறகு, சர்க்கரை தன்னை இனிப்பு என்று தெரிந்து கொண்ட பிறகு, அது இனிப்பை தேடி உலகத்தில் அலைவதில்லை. சர்க்கரை தன்னை இனிப்பு என்று தெரிந்த பிறகு, கொஞ்சம் இனிப்பு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு யார்கிட்ட கேட்குமா? எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் உங்ககிட்டேருந்து தான் இனிப்பு வாங்குறாங்க, உங்களுக்கு யாருங்க இனிப்பு கொடுக்க முடியும்? நாங்கள் வேறு ஒன்றா கொடுக்குறோம், புளிப்பு தரோம், காரம் தரோம், இனிப்பு எங்களால் தர முடியாது. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கேட்டிங்கன்னா நான் உங்ககிட்டேருந்து தான் கொடுக்கணும், நீங்கள் தான் இனிப்பு அப்படிங்கிற. இப்போ எவன் ஒருவன் தன்னை ஆத்மா, ஆனந்தம், பூர்ணம், நிறைவு, மனநிறைவு, திருப்தன் என்று உண்மையிலே அறிந்து கொண்டானோ, சாஸ்திரத்தில் காலையில் வந்த நண்பர் அதை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட பிறகு இந்த புலன்களும் மனமும் போடுகின்ற பிச்சை அவருக்கு தேவையில்லை. இந்த சாதனங்கள் மூலம் அனுபவிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அது என்னத்தை கொடுத்துற போகுது? எதை கொடுத்தாலும் ஆனந்தம் என்கிட்டேருந்து தானே வரணும். என்கிட்ட ஆனந்தம் இல்லைன்னா நீ என்ன கொடுத்தாலும் அவனுக்கு வராதில்லை. ஒருத்தர் அழுது வடின மூஞ்சுக்கு என்னதாங்க போய் கொடுத்தா என்ன பண்ண, சிரிக்கவா போகிறான்? இல்லை. அவன் ஆனந்தமாக இருந்தான்னா அவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால் ஆனந்தமாக இருப்பான். இந்த உண்மையை தெரிந்தவருக்கு இந்த உலகத்தின் தன்மை புரிகிறது என்று வள்ளுவர் சொல்கிறார். இதுதான் அந்த பாடலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால் இந்த சென்ற வாரம் இது தனியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு தலைப்பு நாம் பார்ப்போம்.
எவன் ஒருவன் இந்த புலன்களின் சேட்டையும் மனதினுடைய சாதனத்தன்மையும் புரிந்து கொண்டு இவை பயன்படாதவை, எனக்கு இது எந்த சகாயமும் தேவையில்லை, எனக்கு இவருடைய உதவி எனக்கு தேவையில்லை. அப்போ சன்னியாசி, உங்களுக்கு கண்ணு தேவையில்லைங்களா? தேவையில்லை. இப்போ கண்ணை பிடுங்கிடலாமா? காது உங்களுக்கு தேவையில்லைல்ல? எனக்கு தேவையில்லை. காதில் ஈயம் காய்ச்சி ஊற்றிடலாமா? நாக்கு உங்களுக்கு தேவையில்லை, வெட்டிடலாமா? விடுவார் அவர்? தேவையில்லைங்கிறதுனால அது அழிக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. தேவையில்லைன்னு நான் அர்த்தம். நாக்கு எனக்கு இருக்கட்டும், எனக்கு சுகம் தருவது வேண்டியதில்லை. காது எனக்கு இருக்கட்டும், ஆனால் எனக்கு சுகம் தர வேண்டியதில்லை. அப்போ சுகம் தரலைன்னா எதுக்கு சார் காதுங்கிறார்? எனக்கு அறிவை தருகிறது. அறிவை தருவதற்கு இருக்கட்டும், ஆனால் சுகம் தருவதற்கு உன்னுடைய பிச்சை வேண்டாம், நான் சுகஸ்வரூபி. அப்புறம் காது எதுக்கு உங்களுக்கு? அதன் மூலம் அறிவை பெறுகிறேன். சாஸ்திரம் குரு சொல்லி கொடுக்குறாரு, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி. அப்போது நாக்கு வேண்டாமே உங்களுக்கு? நாக்கின் மூலம் எனக்கு இன்பம்லாம் வேண்டாம், ஆனால் உடம்பை காப்பாற்றுறதுக்கு உணவு வேணுமில்ல? அது நல்லதா கெட்டதான்னு அறிவதற்கு நாக்கு வேணுமில்ல? அதற்காக இருக்கட்டும். அல்லது நான் இனிமையான நல்ல மொழியை உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு நாக்கு இருக்கட்டும். கண்கள் இருக்குதை என்ன பண்ண போகிறீங்க? சினிமாலாம் நீங்கள் போக போகிறதில்ல, செல்ஃபோன்லேயும் படம்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதையும் பிடிங்கிடலாமே அப்படிங்கிறார். இருக்கட்டுமே, எனக்கு அறிவை பெறுவது கண் தேவை, உங்களை பார்த்து பேசுறதுக்கு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவை. இப்போ துறவிகள் என்ன பண்ணுறாங்க? புலன்களை வேண்டாம்னு சொல்கிறதில்ல, வேண்டும்னு சொல்கிறதில்ல, அதனுடைய பயன்பாட்டை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. அது இன்ப சாதனங்களாக இருப்பதை விட்டுவிட்டு ஞான சாதனங்களாக பயன்படுத்துகிறாங்க. எனக்கு இறைவன் கொடுத்ததே அது ஞானேந்திரியம்னு பேர். அது ஞானத்தை கொடுப்பதுக்கு. அது சுகேந்திரியம்னா கொடுத்தாரு. நாம் என்ன பண்ணுறோம்? ஞானேந்திரியத்துக்கு பதிலாக சுகத்துக்கு ஒரு சாதனமாக அதை மாற்றிக்கிட்டோம். ஸ்பரிசங்கிறது ஒன்று கொடுத்தாரு. இந்த ஸ்பரிசத்தை வச்சு என்ன பண்ணுறோம்? திருமணம் பண்ணிக்கிறோம், ஆண் பெண் உறவு கொள்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், லக்ஸுரியில் வாழறோம், நல்ல நல்ல சோஃபா. இப்போ இந்த சரீரத்தில் இந்த தோலுக்கு மட்டும் ஒருத்தன் எவ்வளோ செலவு பண்ணுறான் பார்த்தீங்களா? வாழ்நாளில் இந்த சரீரத்துக்கு செலவு பண்ணுறது எவ்வளோ செலவு. இங்கே மட்டும் ஏதோ சென்சேஷன் வரலாம், டாக்டர் முதல்ல ஓடிடுவான். இங்கே எந்த ஃபீலிங் இல்லை டாக்டர், கால் மரத்து போச்சு டாக்டர் அப்படின்னு போகிறான். எல்லாமே சுக சாதனங்களாக இருப்பதை அவன் தவிர்த்து விட்டு யோக சாதனங்களாக, ஞான சாதனங்களாக பயன்படுத்துபவன் துறவி. இப்போ அவனுடைய பெருமையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ துறவு என்பது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தமிழில் நமக்கு துறவிகள் அப்படின்னா அவங்க சாதுகள், அடுத்த விஷயம் அவங்க சந்நியாசிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாமி மாதிரி ஒரு உடையை போட்டு வந்தால் அவர் துறவி அப்படின்பாங்க. நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு போனால் உங்களை துறவின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ துறவிங்கிறது என்னவோ ஆடையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. துறவுங்கிறது அகப்பற்றும் புறப்பற்றும் விடுதல், நான் என்பதையும் எனது என்பதையும் விட்டு விடுதல். இதுதான் எனதுங்கிறது. என்னென்ன? இந்த சரீரம் எனது, இந்த கண்கள் எனது, மனம் எனது, இந்த வீடு எனது, இந்த வண்டி வாகனங்கள் எனதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எனது. இப்போ நான் என்பது என்னன்னா, இந்த எனதுன்னு சொல்ல தான் நானுன்னு சொல்கிறேன். இந்த நான் என்பதும் எனது என்பதும் எவன் ஒருவன் விட்டு விடுகிறானோ, அகங்காரம் அமகாரம், இதன் பெயர் பற்று. அல்லது இப்படி சொல்லலாம், இந்த புலன்களும் அந்த கரணம் என்று சொல்ல மனமும் தருகின்ற இன்பத்தின் மீது நாட்டம் இல்லாமல் இருத்தல், இது பேர் துறவு. புலன்களினாலும் மனதினாலும் கிடைக்கின்ற சுகங்களை அவன் விரும்புவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. அது வரட்டும் போகட்டும், அப்படி வாழ்வது பேர் துறவுன்னு பேர். எவன் ஒருவன் மனசிலிருந்து இந்த இன்ப நாட்டத்தை விடலையோ அவன் துறவி இல்லை. மனசில் இன்ப நாட்டம் இருக்கும் பொழுது புலன்களை இன்ப நாடும் இல்லை. என்ன புலன்களாவா இன்பத்துக்கு போகுது? மனம் தானே கண் வழியாக வெளியே போகுது, மனம் தானே காது வழியாக போகுது. எவன் ஒருவன் மனதிலே இந்த ராகம் என்று சொல்லக்கூடிய ஆசையை வைத்துக்கொண்டு வெளியே ட்ரெஸ்ஸில் மட்டும் மாற்றிட்டு இருக்கிறானோ,
அவன் துறவி இல்லை. நாம் எல்லாரும் துறவிங்கிறத அவனுடைய நடை உடை பாவனைகளிலும் அவனுடைய அலங்காரங்களிலும் நெற்றியினுடைய புன்றம்னு சொல்லக்கூடியதோ, கழுத்தில் இருக்கிற மாலையோ, கமண்டலமோ, மான்தோலோ, அவன் அணிந்திருக்கிற ட்ரெஸ்ஸோ, அவன் படுக்கிற இடம், இதெல்லாம் வைத்து அவன் துறவின்னு நினைக்கிறோம். துறவு என்பது மனதில் இருக்கின்ற ஆசையை விடுதல். அது பேர் ராகம்னு பேர். ஆசைக்கு பேர் ராகம். ராகம் இருந்தால் கட்டாயம் அங்கே துவேஷம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். ராகம்னா ஆசை, ஆசைன்னா கோபமும் இருக்கும். ஆசை இருக்கிற இடத்துல கோபம் வரும். ஆசை இல்லாத மேலே கோபம் வருமா? உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசையே இல்லை, ஏன் கோபம் வருது? அப்போ கோபம் வர எங்கே வருதுன்னு கேட்டால் ஆசைப்பட்ட பொருளை தான் கோபம் வரும். இங்கே இல்லை சார், எனக்கு இந்த உலகத்து மேலேயே எனக்கு கோபம் சார். அப்போ உலகத்து மேலே ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி இருந்த ஆசை நல்லா இருக்குதுங்கிறதுனால அந்த உலகத்துக்கு ஆசை இருக்குது, அது இல்லை, அதனால் உங்களுக்கு கோபம் வருது. இந்த கட்சி மேலே எனக்கு கோபம் சார்ன்றார். அப்படின்னா அது மேலே ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல ஆசையாக இருந்த இது உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றவில்லை, எனக்கு கோபம் வருது. ஆசைகள் தான் கோபத்துக்கு காரணம். கோபத்தை துவேஷம்னு வைப்போம், ஆசையை ராகம்னு வைப்போம். ராகம், துவேஷம், இந்த ரெண்டையும் மனதிலிருந்து நீக்குவது பேர் தான் துறவு. அதை விட்டுவிடுவது பேர் தான் தியாகம். மனதிலிருந்து விருப்பு வெறுப்பை நீக்கணும். அப்போது நீங்கள் அன்றாடம் காரியங்களை செய்யுங்கள், துறவியாக இருந்தாலும் செய்யுங்கள். நீங்கள் ராகத்வேஷம் இல்லாமல் அந்த காரியங்களை செய்யணும், விருப்பு வெறுப்பு இல்லாமல். துணி துவைக்கிறீங்களா, விருப்பம் வேண்டாம், வெறுப்பம் வேண்டாம். நிறைய பேருக்கு துணி துவைக்கணும்னா சலிப்பு. 5 நாள் துணி இருக்குது, 5 பேர் துணி ஒருத்தியாக துவைக்கணும். வேறு தலைக்காணி உரையும் பெட்ஷீட்டும் போட்டிருக்கிறாங்க, அது பிழியவே கஷ்டம். அப்போ வெறுப்பு வந்துடும். நமக்கு பிடிக்காதவங்க துணியை வேறு போட்டிருக்கிறாங்க, அதை தொடுக்கும் போதே நமக்கு கோவம் வரும். இப்படி காரியங்களிலே விருப்பும் வெறுப்பும் இருக்குது இல்லையா? அதே போல் அனுபவிக்கணும், விருப்பம் இருக்குது. ஒருத்தரை அனுபவிக்கிறதுக்கு நம்ம போகிறோம், ஃபோன் கால் போட்டு அவர் வீட்டை நோக்கி போகிறோம், அப்போ அவர் மேலே விருப்பம் இருக்குது. இன்னொருத்தர் 4 தடவை கூப்பிட்டாலும் வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவர் மேலே வெறுப்பு இருக்குது. அப்போ உலகத்தின்ற பொருளிலும் மனிதர்கள் மீதும் நமக்கு விருப்பு இருப்பது இருந்தால் அது பேர் துறவு இல்லை, அது சாதாரண சம்சாரி வாழ்க்கை. எப்பொழுது அவன் யாரை சந்திப்பதற்கும் வெறுப்பதும் இல்லை, விருப்பதும் இல்லை, எதை அனுபவிப்பதற்கும், சாப்பிட்றதுக்கோ தூங்குவதற்கோ எதை அனுபவிப்பதற்கும் வெறுப்பதும் இல்லை, விருப்பதும் இல்லை. ஒரு காரியம் செய்யணும்னு வந்தோம்னா, இந்த காரியம் செய்ய மாட்டேன், இதை நான் செய்வேன், இதை மட்டும்தான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அவன் கடமையை செய்து கொண்டிருக்கிறான். கடமையை செய்து கொண்டிருக்கும்போது அதில் விருப்பு வெறுப்பு இல்லை. அந்த கடமையின் மூலம் அவனுக்கு கிடைக்கின்ற சில உரிமைகள் இருக்கும், அதிலும் கூட கோபமோ விருப்பமோ இல்லாமல் சம மனதோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் ராகத்வேஷத்தை, விருப்பு வெறுப்பை வென்றவன், அதை விட்டவன். அந்த விட்டல்பை தான் துறவு. அதுக்காக நம்முடைய சொத்தெல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட் எழுதி கொடுத்துறது, அனாதைகளுக்கு கொடுத்துறது, ஒரு பைசா கூட கைக்குள்ள வச்சுக்காம தெருவா சுற்றுறது, இது பேர் துறவு இல்லை, இது பைத்தியக்காரத்தனம். துறவு என்பது நீ வெறுத்ததுனால தான் இல்லை விட்ட. உன் பணமே வேண்டாம், சொத்தே வேண்டாம், தூக்கி போட்டது காரணம் வெறுப்பு தானே. அப்போ விருப்பு வச்சுக்கிட்டு தான் நீ துறவியாக இருக்கிற. அந்த பொருள் உன்னை என்ன பண்ணுச்சு? உன் கையில் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் நீ தானம் பண்ண பிறகு தான் நீ துறவியாக முடியுமா? அப்படி சொல்லி நீ கொடுத்துட்டீங்கன்னா அது மேலே வெறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சார் கொடுத்தாலும் தப்புங்கிறீங்க, கொடுக்காம வச்சுருந்தா விருப்புன்னு சொல்லுவீங்களே, உங்ககிட்ட இருந்ததுன்னா அது வெறுப்புன்னு அர்த்தமா? உங்ககிட்ட வெளியே போயிடுச்சுன்னா அது மேலே வெறுப்புன்னு அர்த்தமா? அது பற்றி உனக்கு கவலையே இல்லாமல் இருக்கணும், அதை நீ பொருட்படுத்தாமல் இருக்கணும், அவ்வளவுதான் முக்கியமே. அப்போ துறவு என்பது சரியாக புரிஞ்சுக்குங்க. துறவிகளெல்லாம் அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, துறவிகளுக்கெல்லாம் காசு எதுக்கு? ஜிபே எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க, காசு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இந்த பொருளை நான் வச்சுக்கணும்னு பார்க்குறதில்ல, வேண்டான்னு தூக்கி போடுறதும் கிடையாது. பிராரப்த வசத்தால் இந்த பகவான் இந்த சரீரத்தோடு சேர்த்து உலகத்தையும் கொடுத்துருக்கிறார், இந்த சரீரத்தோடு புலன்களையும் கொடுத்துருக்கிறார்.
இந்த சரீரத்தை எடுத்து உறவினர்களையும் கொடுத்துருக்கிறார். அவங்களோட வாழ்ந்து தானே ஆகணும். எப்படி வாழ போகிறோங்கிறது தான் முக்கியம். துறவு இல்லாமல் வாழ்ந்தால் பற்றுன்னு பேர். பற்றோடு வாழ்ந்தால் வெறுப்பு வெறுப்புன்னு உண்டாயிடும். விருப்பு வெறுப்பு நீங்கி போயிடுச்சுன்னா பற்று விட்டு விட்டது, அதன் பெயர் துறவுன்னு பேர். இப்போ துறவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? துறவுங்கிறது நம்மளுடைய சொத்து சுகத்தெல்லாம் தானம் பண்ணிட்டு வந்துடுறதெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் அதை பிடிச்சி வச்சுக்கிறதும் கிடையாது. அது விளைக்கிறதும் கிடையாது, வேண்டுதலும் கிடையாது, வேண்டாமையும் கிடையாது. அதோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஊர்வாருகம் இவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்வாருகம் இவ அப்படின்னா இந்த மிருத்யுஞ்ச மந்திரம்னு ஒன்று இருக்குது. மகாமிருத்யுஞ்ச மந்திரம். திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம். இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஈஸ்வரனை புகழறது. திரியம்பகம் முக்கன் உடையவரே, யஜாமகே நான் உங்களை வணங்குகிறேன். புஷ்டிவர்த்தனம் சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் நறுமணம் வீசுகின்ற அழகிய தோற்றமுடையவரே. இதில் அந்த மந்திரத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. சாமியை ஐஸ் வைக்கிறதுக்கு 2-3 வார்த்தைகளை புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் ஊர்வாருகம் இவ பந்தநாத். இந்த பந்தம்னு சொல்லக்கூடிய பற்றிலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படிங்கிற. எப்படி இருக்கணும்? ஊர்வாருகம் இவ, இந்த சுரைக்காயை போல் நான் விடுபட்டு இருக்க வேண்டும் பகவானே கேட்குறார். அதுக்கு அடுத்தவர் தான் சொல்கிறார், மிருத்யும் முக்ஷம், இந்த மரணத்திலிருந்து நான் விடுபட்டு மா அமிர்தம், மரணமில்லா தன்மைக்கு என்னை கொண்டு போயிடுங்க. அதுலேருந்து முக்தி கொடுத்துடாதீங்க. மிருத்யுலேருந்து முக்தி கொடுங்க, அமிர்தத்துலேருந்து கொடுக்காதீங்க. மா அமிர்தம் அப்படின்னு கேட்குறார். அந்த சென்டென்ஸை விட்டுடும். நான் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் அந்த மந்திரத்தில் சொல்ல. ஊர்வாருகம் இவ பந்தனாத். இந்த ஊர்வாருகங்கிறது ஒரு சுரைக்காய். சுரைக்காயை நீங்கள் பெருசாக பார்த்துருப்பீங்க. அது கீழே தரையில் படரும். அது ஏன் தரையில் படுற மாதிரி இருந்தால், அவ்வளோ பெரிய காயை தூக்கிட்டு மரத்தில் வச்சுருந்தா அது தாங்க முடியாது, விழுந்துடும். இப்போ பலா மரங்கள்லாம் வருதுன்னா பலா கூட தந்திரமாக கிளை முனையில் தொங்கலை, வேரில் தான் படுப்போம். தரையில் கிட்டே இருக்கிற மாதிரி தான் அது காய்க்குது. உயரமான பெரிய மரத்தில் இருக்கிற பழங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். தரையில் படுறதுக்கெல்லாம் பெருசாக இருக்கும் காய். வெயிட்டு தாங்கிறதுக்கு கொடி தானே, அவருக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் வேண்டியதில்லை. ஸ்ட்ரென்த்து நமக்கு அதிகமாக வேண்டாம், புள்ள குட்டிங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி சுரைக்காய்க்கு அதனுடைய சத்தெல்லாம் கொடுத்துருது. இந்த மரம் தானே பெருசாக ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு புள்ள குட்டிங்களுக்கு சின்ன சின்னதாக கொடுக்குது பழங்கள். இதுபோல் நான் இந்த சுரைக்காய் கொடி மாதிரி இருப்பேன். அதில் நான் சுரைக்காய். இந்த சுரைக்காய் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா, அந்த பிஞ்சிலிருந்து சுரைக்காய் வளர்கிற வரைக்கும் கொடியோடு ஒட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு காம்பு தேவை. அந்த காம்பு ஒரு ஒத்தையடி பார்த்து தான் தண்ணி உள்ளே வரும். இவர் நல்லா பெருசாக பலூன் மாதிரி உப்புறார். அந்த மெல்லிய பாதை கழுத்து மாதிரி உள்ளே வருது. அது வரைக்கும் அது ஒட்டிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் தூக்குனீங்கன்னா கொடியும் தூக்கி வரும் மேலே. அது பழுத்து அதனுடைய முற்றிய பிறகு என்ன ஆகும்? காம்பிலிருந்து விடுபடும். ஓடுமா? காம்பை விட்டு ஓடிடுமா? விட்டேன், தப்பிச்சேன், நான் ஓடி போகிறேன்னு சொல்லுமா? அங்கேயே இருக்கும். கண்ணு கூட தெரியாது அது பிரிஞ்சுதா பிரியலையான்னு. தூக்குனா தான் தெரியும் அது விடுபட்டுடுச்சு. ஊர்வாருகம் இவ, இந்த சுரைக்காயை போல இந்த பந்தத்திலிருந்து நான் விடுபடுவேனாக. அவன் மந்திரம் என்ன சொல்லுது? பற்று விடுதல் என்பது இந்த உலகத்தின் இருக்கின்ற ராகத்வேஷங்கிற காம்பை வெட்டிடுறதுன்னு அர்த்தம். அதை வெட்டிட்டுன்னா உலகத்துக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, உலகத்துக்குள்ளே இருந்தாலும். ஆனால் ராகத்வேஷம்னு வச்சுட்டேன்னு வச்சுங்க, அது உலகத்தோடு உன்னை ஒட்ட வச்சிடும். ஏன்னா உனக்கு வெறுப்பு வந்துடுச்சு. வெறுப்பு வைக்கிறது உலகத்தில் ஏதாவது ஒன்று வேணும் இல்லை? வெறுப்பு வந்துடுச்சு, உலகத்தில் ஒரு பொருள் ஏதாவது வேணும் இல்லை? ஒரு வேளை உனக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பு இல்லைன்னா உலகத்தில் எத்தனை இருந்தால் உனக்கு என்ன? உலகத்திலே இருந்தாலும் சுரைக்காய் மாதி அதோடு சம்பந்தம் இல்லாமல் அங்கேயே வாழ்வது, இது பேர் துறவுன்னு பேர். இது மகா மிருத்யுஞ்ச மந்திரம்னு நீண்ட காலம் ஆயுஷ் இருக்கிறதுக்காக கோயில்களில் மிருத்யுஞ்ச ஹோமம்னு ஒன்று செய்வாங்க. சார் இவருக்கு ஜோதிகப்படி இன்னும் 2-3 வருஷம் கேன்சர் வந்திருக்குது, கொஞ்ச நாள் தான் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் லாங்குவிட்டி கொடுங்க, இன்னொரு 5 வருஷம் பிழைக்கிட்டோன்னா நீங்கள் போய் கோயிலில்
அர்ச்சகர்கிட்ட சொல்லி இந்த ஹோமம் ஒன்று பண்ணுங்கன்னா இந்த மந்திரத்தை தான் சொல்லுவார். 100 தடவை சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும். இந்த மந்திரம் ஒரு தடவை சொல்லிவிட்டு நெய்யை ஊற்றிட்டு நெருப்பு விட்டோம்னா டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அது யாகம் மாதிரி காட்டி கொஞ்சம் நேரம் உங்களுக்காக மந்திரம் பண்ணதுக்காக சொல்லி சில மந்திரங்களெல்லாம் சில மாரி சொல்லணும். இப்படி 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் கையாலே அந்த நெய்யையும் கொடுத்து சங்கல்பம் பண்ணி கொடுத்தார். நீண்ட நாள் வாழலாம். உண்மையிலே எப்படி வாழணும்னு அர்த்தம். அதுக்கு நீண்ட நாள் வாழறதில்லை, பற்று விட்டு வாழணும் அப்படின்னு அர்த்தம். என்னவோ தெரியல, யாகத்தில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அந்த மந்திரம் நீண்ட ஆயுள் தரட்டும். நம்பிக்கையை நம்ம குலைக்க வேண்டாம். அவங்கவுங்க நீண்ட ஆயுள் வேண்டவங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்குங்க. ஆனால் என்ன அது சொல்ல போகிறதுனா, நீண்ட காலம் நீ வாழு, இந்த உலகத்தில் பற்று விட்டவனாக வாழ். பற்று விடுதலைங்கிறது என்ன? இந்த உலகத்திலே இருந்து கொண்டு அதோடு எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இரு. கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இரு. இந்த காம்பு இருக்கிற வரைக்கும் தான் கொடியோட ஒரு கொடுக்கலும் வாங்கலும் இருந்தது. இப்போ கொடுக்கல் வாங்கல் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தோடு நம்ம ஒட்டிகிட்டு தான் இருக்கிறோம். கொடுக்கல் வாங்கல்னா என்ன? கடமையும் உரிமையும் தானே. நான் கடமையை கொடுக்குறேன், உரிமையை வாங்குறேன். அவன் எனக்கு கடமையை கொடுக்குறான், நான் உரிமையை அவனுக்கு தர வேண்டியிருது. மனிதர்கள் ஒன்றோடு ஒன்று கடமை உரிமையில் தானே ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது தானே காம்பு. தாயினுடைய கடமை, தந்தையினுடைய கடமை குழந்தைகளை வளர்த்தல். குழந்தைகளை அது உரிமை. ஏன் உரிமையை கேட்குறேன்? நான் மற்றவங்கள கேட்குறேன், நீ தானே அப்பா, அப்போ எனக்கு உரிமை உங்ககிட்ட தான் இருக்குது, நீ தானே கடமை பெற்றவ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இவன் வளர்ந்து பெருசாகிட்டான். அப்போ அப்பா சொல்கிறாரு, இப்போ உன்னுடைய கடமை என்னுடைய உரிமை, எனக்கு நீ சம்பாரிச்சு கொடு, எனக்கு பத்திரமா வச்சுக்க, எனக்கு மாதம் செலவுக்கு இவ்வளோ கொடுத்துடு அப்படின்னு கேட்குறாரு. அரசாங்கம் அதனுடைய கடமையை செய்யணும், எனக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வரி கட்டணும், ஒழுக்கமாக இருக்கணும், விதி மீறாமல் இருக்கணும். நம்முடைய மொழிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், மொழியை நமக்கு உரிமை தருகிறது. டீச்சருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், டீச்சர் எனக்கு உரிமையை எதிர்பார்க்கிறார். அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது இல்லை, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லை டியூஷனுக்கு. இந்த உலகத்தில் உறவுகள் எல்லாமே கடமை உரிமை என்ற கொடுக்கல் வாங்கல்ல தான் இருக்குது. இந்த கடமை உரிமையில் கொடுக்கல் வாங்கல்ல விருப்ப இருப்பு இல்லைன்னா கடமை உரிமை இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இருந்தாலும் அது தெரியாது. எப்பொழுது இதில் விருப்ப இருப்பு வருதோ, கடமையில் விருப்ப இருப்பும் உரிமையில் விருப்ப இருப்பு வரும்போதோ அது உண்மையாயிடுது, அது துன்பத்துக்கு காரணமாயிடுது. நம்மளுடைய பகவத்கீதையிலையும் திருக்குறளையும் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் இதுதான். பற்று விடுதல் என்பது, துறவு என்பது உன்னுடைய கடமை உரிமைகளை வைத்துக்கொண்டு அதில் ராகத்வேஷம் விருப்பெருப்பு இல்லாமல் இருந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லு. அப்போது கடைசியில் பார்த்தோம்னா என்ன? ராகத்வேஷம் சொல்லக்கூடிய வேண்டுதல் வேண்டாமை, விருப்பு வெறுப்பு என்ற துவந்தத்தை, இந்த விருப்பு வெறுப்பு தானே இந்த உலகத்தை நமக்கு ரெண்டாக பிரிக்குது. உலகத்தில் பாதியை பிடிக்கும்னு சொல்கிறோம், பாதியை பிடிக்கலங்கிறோம். உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? சமமாக தெரியும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு அகஸ்தியரில் பாடுறார். உலகம் சமநிலை பெறணும்னா மனசில் துறவு இருக்க வேண்டும். இந்த துறவு இந்த அறிமுகத்தோடு இப்போ பார்ப்போம். முப்பத்தி 5வது அதிகாரம் 341வது குறள். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல. யாதனின் அப்படின்னா எதிலெல்லாம் அதுதான் தமிழ் யாதனின்கிற. எதிலிருந்தெல்லாம் நீங்கினால், நீ அதிலிருந்து விலகிவிட்டால், அதிலிருந்து ஒதுங்கி கொண்டால், அதை விட்டுவிட்டால்,
அதிலிருந்து அதனின் நோதல் இலை, நோவு இல்லை, இது பேர் துறவுங்கிறார். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லை. எதிலிருந்து நீ விடுபட்டியோ அதிலிருந்து உனக்கு துன்பங்கள் இல்லை. அப்போ துன்பங்கள் எங்கே வருது? நீங்கள் எதிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஒட்டுதல் பேர் தான் பசை, பற்று, பாசம். இந்த பற்று விடுதலுங்கிறது என்ன? உனக்கு நோவு இல்லாமல் இருக்கிறது தான், நோதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். ஒருத்தன் மனைவி மூலம் சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான். அவங்க சந்தேக பிராணியாக இருக்கிறாங்க. வந்தால் சண்டை பிடிக்கிறாங்க. வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க? என்ன ஸ்மெல் வருது? நான் சாப்பிடல இன்றைக்கி ஈவினிங்னா, எங்கேயோ நீங்கள் சாப்பிட்டு வந்துருக்கிறீங்க. இப்படிலாம் தினமும் அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க வச்சுங்க. அதை விட்டுட்டான்னா, மனைவியை கோடி நமஸ்காரம் ஆள விடுமா, நான் சன்னியாசி ஆகிறேன்னு விட்டான்னா நோதல் இல்லை இல்லையா? ஒரு வாகனம் அதுதான் பிரச்சனையே கொடுக்குது. பெஸ்ட்டு என்ன? அதை விட்டுறது. நீ விடுறதுக்கு தான் நீ தயங்குற. துன்பம் சொல்லிட்டு ஏன் வச்சு அழுகுற? ஒரு பருந்து பெரிய மீனை பிடிச்சிடுச்சு. தண்ணியில் முகுந்து காலால் பிடிச்சி தூக்கிடுச்சு. அது தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுது. ருசியாக இருக்குது. ஆனால் 5 காக்கா இங்கே துரத்துது. இது எங்கெல்லாம் போகுது? அந்த வெயிட் வேற வச்சு அது பறக்கணும். அது சும்மா பறக்கிறது இல்லை, எப்பவுமே கிளைடிங் தான். இந்த சமயத்தில் அது பறந்து ஆகணும். இந்த காக்காய்களை விட மாட்டேங்க. இது எதனால் நமக்கு இந்த துன்பம்? உட்காந்து சாப்பிடவே விட மாட்டேன்றது இல்லை, எங்கேயும் போனாலும் எங்கே தொந்தரவு பண்ணுறேன். அப்புறம் அந்த கையில் இருக்கிற அந்த மீனை விட்டுடுச்சு. ஒரு காக்காயும் காணும். அப்பாடான்னு அது இருந்தது. நாமும் கூட நாமளாக வலிஞ்சு கட்டித்தானே வீடு, வாசல், வாகனம், பெருமை, புகழ், பொருள், உறவுகள் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறோம். ஒவ்வொன்றும் தான் நமக்கு துன்பம் கொடுக்குது. எதையெல்லாம் நீ இன்பம்னு வாங்கினியோ அங்கிருந்து தான் துன்பம் வரும். வேற எங்கேருந்து வராது. உனக்கு துன்பம் எதுலன்னு கேளுங்க, ஒன்று சொல்லுவான். நீ எதுக்கு வாங்கினேன்னா, முதல்ல இன்பம் தந்து சார், அதனால் வாங்கினேன். இவனுக்கு என்ன துன்பம்? இவர் தான் துன்பம் சார் அப்படின்னு. ஏன் இவர்கிட்ட நீ துன்பம் அனுபவிக்கிற அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவர் துன்பம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? அப்போல்லாம் நல்லா தான் சார் இருந்தார். அப்போ எல்லாருமே இன்பம் தருவதாக நடிச்சுக்கிட்டு தான் உள்ளே வருது. இந்த 5 புலன்கள் வழியாக பொருளும் உறவுகளும் சம்பவங்களும் எப்பொழுதுமே நமக்கு இன்பங்கிற ஒரு திருட்டு போர்வையில் தான் நமக்கு துன்பம் தருகிறது. நீ எதெல்லாம் நீ வெட்டுட்டியோ அதுலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லைங்கிறார். எதெல்லாம் நீ விட்டுட்டியோ, இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும், நம்ம எத்தனை விட்டுருக்குறோம். பழைய சைக்கிளை விட்டுட்டோம், பழைய செருப்பை விட்டுட்டோம், அது உங்களுக்கு துன்பம் தருதா? இல்லையே. எதுலேருந்து நீங்கள் விட்டுட்டீங்களோ அது உங்களுக்கு துன்பம் தரலை. எதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதுதான் துன்பம் தருது. அந்த பிடிச்சி வைக்கிறது பேர் தான் பற்று, அதை விடுறது பேர் தான் துறவு. கோபத்தினாலே வெறுப்பினாலே விட வேண்டாம், அறிவினாலே விடுங்க. இதை வச்சு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள ஆனந்தத்திற்காக எந்த சாதனத்தையும் பயன்படாமல் புலன்களும் மனலும் நமக்கு பரணில் கட்டப்பட்ட பயனற்ற பொருளாக மாறிவிட்டால் இந்த உலகத்தில் எதை மீது நமக்கு பற்று வருவதில்லை. என் பேரன் என்கிட்ட பேசுறதில்லை, என் மகன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு இந்த வீடு பக்கம் எட்டி பார்க்கல, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, 2 குழந்தை பெற்றுருக்குறான், அந்த பேருக்கு கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறேன்னு அழறாங்க. ஏன் அழறீங்க? நீங்கள் சாப்பிட்றீங்க, சம்பாதிங்க, வீடு இருக்குது, எல்லாம் இருக்கிறீங்க. அவன் எங்கேயோ நல்லா தானே இருக்கிறான், இருந்தாலும் பாருங்க, மகன் இன்பம் கொடுத்தவன் தான் இப்போ துன்பம் தரான். நீங்கள் என்ன பண்ணணும் துன்பத்தில் விடுபடுறதுக்கு? மகன் நல்லபடியாக எங்கேயோ இருக்கிறான், பார்த்தானா பார்க்காவிட்டானே, குழந்தைய காட்டினானா காட்டவில்லை. உலகத்தில் எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க, பேர குழந்தைங்க கொஞ்சிட்டு போங்கலை. இல்லை, என் பேரனா கொஞ்சணும் அப்படின்ற ஒரு பற்று இருக்குது பாருங்கள். இதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த உறவுகள் அன்பு காட்டவில்லைன்னு எவ்வளோ பெரிய சண்டைகள் வருது, எவ்வளோ துக்கங்கள் இருக்குது.
நீங்கள் போனீங்கன்னாக்கா புலம்பி தீக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வயதானவர்களை பார்த்தோம்னா எதையாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. மருமகளை புலம்புவாங்க, பேரன் குழந்தை புலம்புவாங்க, மகனை புலம்புவாங்க. 5 மகனில் ஏதாவது ஒரு மகனை மட்டும் பார்ப்பான், மீதி 4 மகனை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு இல்லறத்து வாசி ஒரு 25-30 வயசுன்னா அவனுக்கும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு துன்பம்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். வேலை கிடைக்கலன்னு துன்பம், ஃபெயில் ஆகிட்டேன்னு ஒரு துன்பம், சம்பளம் பத்தலேன்னு துன்பம், வீட்டு வாடகை கிடைக்கலன்னு துன்பம், வாடகை அதிகம்னு துன்பம். எத்தனை துன்பங்கள்! யாதனின் நீங்கியான் எதிலிருந்தெல்லாம் நீ விலகி கொண்டாயோ அதிலிருந்தெல்லாம் உனக்கு நோதல் என்பது இல்லையப்பா. இப்போ பற்று விடுதல் துறவுன்னு என்ன அர்த்தம்? முற்றும் விட்டுட்டானாக்கா அவனுக்கு துன்பமே இல்லைல்ல. ஒன்று மிச்சம் கூட வச்சுக்காம அனைத்தையும் எனக்கு இதில் தயவே வேண்டியதில்லைங்க. இந்த உலகத்திற்கு எனக்கு கடமையும் இல்லை, இந்த உலகம் எனக்கு எந்த உரிமையும் தர வேண்டாம். எவன் ஒரு கடமையும் உரிமையும் தியாகம் செய்துட்டானோ அவன் ஆனந்தமாக சுதந்திரமாக இருக்கிறான். இறைவன் மட்டும்தான் சுதந்திரமுடையவன். மீது எல்லா ஜீவர்களும் சுதந்திரம் அற்றவர்கள். நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? ஏதாவது சுதந்திரம் இருக்குதா? இந்த உடம்பை விட்டு வெளியே போக முடியுமா? இந்த உடம்பால் எல்லா காரியமும் செய்ய முடியுமா? உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொன்னாக்கா எத்தனை பேருடைய உதவி வேணும்? இங்கே வரணும்னு சொன்னால் ரோடு போட்டிருக்கணும், உங்களுக்கு கால் இருக்கணும், உங்களுக்கு செருப்பு வேணும், மழை வராமல் கொடை வேணும். உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? இப்போ சுதந்திரம் இல்லாதவர்கள் தான் ஜீவர்கள். இறைவனுக்கு சுதந்திரம் உடையவன். அவனுக்கு கட்டுப்பாடே இல்லை. அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் உரிமை கொண்டாடவும் முடியாது. அவன் அனைத்தும் விடுபட்ட துறவியாக இருக்கிறான். இந்த பிறவிலேயே இருப்பதிலேயே நித்திய முக்தன் யாருன்னா இறைவன் தான். நம்ம எல்லாம் பிறவிலேயே நித்திய பந்தம் நாம தான். இது காரணம் நம்மக்கிட்ட அறியாமையினால் நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம். நம்ம சுதந்திரம் அற்று விட்டோம். நீங்கள் எதிலெல்லாம் நீங்கள் ஒட்டிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய சுதந்திரம் பறிபோகி விட்டது. ஒரு பொம்மைக்கு கை கால்கள் விரல்கள் தலை கழுத்து மார்பு கால் தொடை எல்லாத்தையும் கயிறு போட்டு இதே ஒன்றில் 4 இடத்துல கட்டிட்டோம் வைங்க, அதுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? அந்த கயிறு எங்கே இழுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும் இல்லை? அதனால் பொம்மலாட்டத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பொம்மலாட்டக்காரன் கையை ஆட்டுறதுக்கெல்லாம் அது கை காலெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்கு. காரணம் இதனுடைய எல்லா உறுப்புகளுமே கயிறால் கட்டப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு கயிறு அருந்து போச்சுன்னா அந்த கைக்கு மட்டும் சுதந்திரம். அப்பா இந்த கை அவங்ககிட்ட இருந்து விடுபட்டுது, நான் இஷ்டம் போல் சொரிஞ்சிக்கலாம் அப்படின்னு அந்த பொம்மை சொரிஞ்சுக்கும். நமக்கு அப்படி இல்லை இல்லை. நாம் எல்லாம் பல வகையிலே பந்தப்பட்டிருக்கோம். நம்முடைய சுதந்திரம் எழுந்திருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் எப்போ வரணும்னா எல்லா நூல்களையும் அறுக்கணும், எல்லா பந்தங்களிலும் நம்ம விடுபடணும். பொருளாசை பொருளை நமக்கு பந்தப்படுத்துது. புகழாசை புகழ் மேலே நம்ம ஆசை இருக்கிறதுனால என்னென்னவோ கூத்து பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு புகழ் வேணுங்கிறதுனால இந்த சோஷியல் மீடியாவில் எதையோ எழுதிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் லைக் கொடுக்கணும், அது ஒரு புகழ். நிறைய பேர் என்னை பாராட்டணும், நிறைய பேர் என்னுடைய தகவலை பரிமாறிக்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் தன் புகழுக்கு ஏங்கி கொண்டிருக்கிறான். யாராவது ஒருத்தர் கேலி பண்ணிட்டோம்னா பயங்கரமாக கோபம் வருது. அவனுக்கு தாங்க முடியாத ஒரு கசப்பும் ஒரு வருத்தமும் அதை போய் நொந்து போகிறான். 4 பேர்கிட்ட சொல்கிறான். ஏன்? எல்லாருமே புகழாசை. புகழுன்ற கயிறில் கட்டிடு வரைக்கும் உனக்கு சுதந்திரம் இல்லை. பணங்கிற கயிறில் கட்டின வரைக்கும் உனக்கு சுதந்திரம் இல்லை. அன்புங்கிற கயிறில் கட்டிட்டோம்னா அன்பு காட்டல்னா உனக்கு சுதந்திரம் போயிடும். இப்போ இது மாதிரி உணர்வுகளாலும் உறவுகளாலும் பொருளாலும் ஒருவன் பல திசைகளிலும் கட்டப்பட்டிருக்கிறான். அவன் சுதந்திரம் பெற்றிருக்கிறான். துறவியோ அனைத்து பற்றுகளையும் ஒருங்கே விட்டவன் அப்படின்னு சொல்கிறார். இந்த துறவு எப்போ வரணும்னா, ஒரு பைசா கையில் இல்லை, அவமானப்படுத்தி ஊரை விட்டு தெரித்திட்டாங்க, வீட்டில் இருக்கவங்களை யாருமே சொந்தம்னு சொல்லிக்கல, இப்போப்பா நான் சன்னியாசி அப்படின்னு போகிறது இல்லையா. எல்லாம் இருக்கும் பொழுது விடுறது தான் சன்னியாசங்கிறார். உன் கையாலாகத்தனத்துக்கு நான் சன்னியாசி ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் துறவுக்கு வந்துடுறது காரணமே அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, பிழைக்க தெரியல, கல்யாணம் ஆகலை, வீட்டிலையும் சோறு போடலை, அண்ணன் தம்பிங்க எல்லாமே கல்யாணம் ஆகிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கணும்னா அண்ணங்கிட்ட சாப்பிட்ணும், இல்லை தம்பிக்கிட்ட சாப்பிட்ணும். அவங்க 2 பேரும் அந்த மனைவிகளெல்லாம் உங்கள் பிரதர் ஏன் இப்படி சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறாரு, தொந்தரவாக இருக்குது, எந்நேரமும் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் என்ன செய்யறது, அவனுக்கு கல்யாணம் இல்லை வேலையும் இல்லை அப்படிங்கிறார்.
அவன் கடைசியில் என்ன பண்ணுறான், துறவி ஆகணும்னு என்கிட்ட வரான். அப்படிலாம் செய்யக்கூடாதுங்கிறாரு. வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டியர் பால பல. என்ன சொல்றாரு, வேண்டின் உண்டாக அப்படின்னு. வேண்டுவதெல்லாம் உண்டாகி இருக்கும் பொழுதே, நீ என்னெல்லாம் வேண்டனியோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதா? பணம், காசு, உறவு, புகழ், சொத்து, சுகம் எல்லாம் இருக்குதா? அப்போ இருக்கும்போது துறந்தால் அது பேர் துறவுங்கிறார். வேண்டின் உண்டாக துறக்க. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நான் துறவின்னு சொன்னோம்னா நீ துறக்கிறது என்னடா வச்சிருக்கிற? உங்ககிட்ட என்ன இருக்குது துறக்கிறது? இது துறவு இல்லை. எல்லாம் இருந்தும் அதன் மீது எனது நான் என்ற பற்று இல்லாமல் இருத்தல், அதில் விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருத்தல் என்று பேர். அப்படி துறந்த பின் நீ இவ்வளோ சம்பாதிச்சல்ல, அதை விட பல மடங்கு உனக்கு கிடைக்குங்கிற. எப்பொழுது நீ எல்லாம் எனக்கு அவசியமில்லை, விருப்பமில்லை, வெறுப்புமில்லைன்னு சொல்லி ஊர்வாடுகமிவ ஓடிடல, அங்கேயே இருந்தால் முன்னை காட்டிலும் புகழ் கிடைக்கும், முன்னை காட்டிலும் உனக்கு ஆனந்தம் கிடைக்கும். புகழாலும் பொருளாலும் உறவுகளின் அன்பாலும் கிடைத்த ஆனந்தத்தை காட்டிலும் பல மடங்கு கிடைக்கும். ஈண்டியர் பால பல, பலவிதமான ஆனந்தங்களும் ஒரே சமயத்தில் உனக்கு கிடைக்குண்டாங்கிறார். நீ செய்ய வேண்டியது மனசில் அதன் மேற்கு விருப்பை விட்டுடுறது தான். உலமையாக விட்டுடுன்னு சொல்லலை. உடம்பாலையும் பொருளாலையும் அவனை தான தர்மங்களை செய்ய வேண்டாம். நீ செல்வந்தனாயிரு. உங்களுடைய டேர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு 50 கோடி இருந்துட்டு போட்டோம். உனக்கு ஆனந்தத்துக்கு தடையில்லாமல் இருக்கு. உனக்கு எந்தவித பயமும் இல்லை, எந்தவித மன கிளேஷங்களும் இல்லை, வருத்தமும் இல்லை, துன்பமும் இல்லை. அத்தனை இருக்கும் பொழுதும் நீ எனதல்ல என்று விட்டுவிட்டு அவற்றை பராமரித்து கொண்டு வரணும். அந்த பொருட்களை பராமரிக்கணும். 50 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருக்குதுன்னா அதுக்குண்டான எவ்வளோ சரக்கு இருக்கணும், எவ்வளோ பொருள்கள் இருக்கணும், எத்தனை பேர் வேலை செய்யணும், அத்தனை நீ பராமரிக்கணும். எப்படி? ஆனந்தமாக, பற்று இல்லாமல், நல்லபடியாக இருக்கட்டும்னு. இறைவன் அப்படி தானே வாழறார். எவன் ஒருவன் அப்படி வாழறானோ அவன் இறைவனுக்கு சமம். பற்றை நீக்கியவன் ஞானி, சந்நியாசி, அவன் சாட்சாத் ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்குதோ அது போன்ற ஒரு முழு சுதந்திரத்தோடு வாழ்கிறான். 50 கோடி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா பிறகு அதே சுதந்திரம் தான். 50 கோடியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் அவனை சார்ந்து இருந்தாலும் கூட இவன் அதை துன்பமாக நினைப்பதில்லை. ஊர்வாருகம் இவ. பற்றை யாருக்கும் தெரியாமல் விட்டுட்டான். சுரைக்காய் உலகத்துக்கு தெரியாமல் கொடியிலிருந்து பற்றை விட்டது. அதே போல் யாருக்குமே குடும்பத்தில் இருக்கிற தெரியாது நம்ம பற்று இல்லாமல் இருக்கிறோன்னு. நம்ம பேச்சு, வார்த்தை, நடவடிக்கைலாம் பார்த்தா முன்ன பற்று இருந்தவன் எப்படி செய்வானோ அதை விட அதிகமாக அவர் அக்கறையோடு செய்கிறார். எவ்வளோ பற்று பாருங்கன்ற மாதிரி இருக்குது. முன்னையாவது எப்பயாவது ஒரு புத்தகம் தான் எழுதிட்டு இருந்தார். இப்போ மாதத்துக்கு 5 புத்தகம் எழுதிட்டு இருக்கிறார் சார். புகழாசையா? இல்லை, புகழுக்காக எழுதலை. இப்போ புகழ் ஆசை இல்லாததுனால முழு நேரம் எழுதுவதற்கு ஒரு டைம் கிடைக்கும். சிந்தனைக்கு வறட்சி இல்லாமல் வருது. அதாவது சொல்கிறாரு, ஈண்டியர் பால பில, முன்னே உனக்கு நீ வைத்து அனுபவித்தது காட்டிலும் மாபெரும் ஆனந்தத்தை நீ அடைந்து கொண்டிருப்பாய். அடுத்த குறள். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு. அடல் வேண்டும் என்றால் முக்தி வேண்டுபவன், விடுதலை வேண்டுபவன், சுதந்திரம் வேண்டுபவன். எனக்கு சுதந்திரமே இல்லைங்கிறான். ஸ்கூலுக்கு போனால் சுதந்திரம் இல்லை, வீட்டில் வந்தால் சுதந்திரம் இல்லை, வேலைக்கு போனால் சுதந்திரம் இல்லை, டிராஃபிக்கில் போனால் சுதந்திரமாக நடக்க முடியல. யாராவது டிராஃபிக்கில் உங்கள் தெருவிலலாம் இன்னைக்கு வாக்கிங் போக முடியுமா? டவுனில் இருக்கவங்களாம் வாக்கிங் போக முடியாது. நடக்கிறதுக்கே இடம் இல்லை. கொஞ்சமாக நடக்கிற இடத்துல இருந்தாக்கா அங்கே கால் வைக்க முடியாத அளவுக்கு சகதியும் சேரும் அசிங்கங்களும் இருக்குதை பார்க்குறோம். யாருக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? இங்கே சொல்கிறாரு, இந்த முழு சுதந்திரத்தோடு இந்த பூமியிலே மகாராஜா மாதிரி நீ வாழணும். அடல் வேண்டும் என்றால் இந்த முழு சுதந்திரம் வேணும். ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும்.
5 புலன்கள் மூலம் கிடைக்கின்ற ஆனந்தத்தை, அது போடுகின்ற பழைய பிச்சையை விட்டு தொலைங்கிறார். அப்புறம் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. நீ என்னெல்லாம் ஆசையை அனுபவிச்சியோ அத்தனை ஆசனமும் உனக்கு ஒரே சமயத்தில் கிடைக்குங்கிறார். சர்வான் காமான் அஷ்ணுதே சஹ அப்படின்னு ஒரு மந்திரம். அவன் சர்வான் காமான், இந்த உலகத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்குது, இன்பம் தரும் இடங்கள், சுற்றுலா இடங்கள் அப்படின்னு போனால் பாண்டிச்சேரியில் இவ்வளோ இடம் இருக்குதுங்க, கோயம்புத்தூரில் இவ்வளோ இடம் இருக்குதுங்க, மைசூரில் போய் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு எத்தனை இடங்களை சொல்கிறாங்க. இன்பம் தரும் இடங்கள் தானே. நீங்கள் எதை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா? நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க சார், அது பக்கத்தில் இன்னொரு அருவி இருக்குது, யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாங்க. இந்த பூமியில் இன்பம் தருகின்ற இடங்கள் அநேகமாக இருக்கிறது. அத்தனையும் ஒருத்தரால் அனுபவிக்க முடியுமா ஒரு பிறவியில்? 1000 வருஷம் கொடுத்தா கூட இந்தியாவில் இருக்கிற அத்தனை இடத்த நீங்கள் சுற்றி பார்த்து அனுபவிச்சிட முடியுமா? இன்னும் சொர்க்கலோகம் இருக்குது, சொர்க்கலோகத்தில் எத்தனையோ இடம் இருக்குது. இன்னும் அமெரிக்காவில் பார்க்க வேண்டிய இடமெல்லாம் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது. அனைத்து இன்பங்களையும், அந்த உலகத்தில் சுற்றுகின்ற இன்பத்தையும், அங்கே கிடைக்கின்ற உணவுப் பொருளை உண்டு அனுபவித்த இன்பமும், அங்கே இருக்கின்ற கிளைமேட்டு, மக்களுடைய அன்பு உறவு அத்தனையும் அனுபவிக்கணும்னா ஒரு வாழ்நாள் 2 நாள் பத்தவே பத்தாது. ஆனால் துறவிக்கு அத்தனை இன்பத்தையும் ஒரே சமயத்தில் அனுபவிச்ச மாதிரி. இப்போ ஒரு பந்தியில் போட்டிருக்கிற இலை முழுக்க ஒரு 15 வெரைட்டி போட்டிருக்கிறாங்க. அத்தனை அனுபவித்து கை போகுது, மாற்றி 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 போகுது. இவனுக்கு அத்தனையும் கொடுக்குற இன்பத்தை ஒரே இடத்துல பெறான். அப்படி இருக்க முடியுமா? அத்தனை விதமான சுகங்களையும் ஒருவன் அடைந்த மாதிரி இருக்கிறான். அதுதான் சர்வான் காமான், அனைத்து விதமான இன்பங்களையும் அஷ்ணுதே அனுபவித்தது போல சக ஒரே நேரத்தில். நாம் ஒரு நேரத்தில் இன்ப முடியும். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அது போவோம், அப்புறம் போவோம். அப்பளம் சாப்பிட்டுட்டு பிறகு தான் பாயாசம், இப்படிலாம் நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்றோம். ஆனால் இந்த ஞானியோ இந்த உணவு, சுவை, கண் காட்சிகள், இந்த மனது கிடைக்கின்ற இதம், அன்பு அனைத்தையுமே ஒருவன் ஒரே சமயத்தில் அணைந்தால் என்ன ஒரு ஆனந்தத்தில் இருப்பானோ அது போன்ற ஒரு நிம்மதியிலும் முழுமையிலும் பூர்ணத்திலும் இருக்கிறான். அதுதான் வேண்டிய எல்லாம் ஒருங்குங்கிறார். அந்த உபனிஷத் மந்திரம் சொல்லுது இல்லையா, சர்வான் காமான் அஷ்ணுதே சஹ என்று சொல்லப்பட்டதே அதுதான் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. ஒருங்கு தான் சஹ, ஒரே சமயத்தில் வேண்டிய எல்லாம் சர்வான் காமான் அஷ்ணுதே அனுபவிக்கிறான். அடுத்த பாடல். இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை உடைமை மயல் ஆகும் மற்றும் பெயர்த்து. இப்படி புரிஞ்சுக்கோ. உடைமை ஒன்றின்மை. உடைமை அப்படின்னா நமதுன்னு சொல்லக்கூடியது, எனதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னுடைய உடைமைகள். பேர குழந்தைய கூட உடைமைங்கிறோம். அவன் வாயிலேருந்து விழுந்து போச்சு ஒரு பொருள், இல்லை அவன் காலிலேருந்து கொலுசு கண்டுடுச்சு, அது கூட உடைமை தானே. பேரன் தானே சொல்ல போகிறோம். பேரன் என்னது, அவன் காலில் போட்டது கொலுசு விழுந்தால் என்னது சார், எங்களுக்கு கொடுங்க சார் அப்படிங்கிற. இந்த குழந்தைத்தானே நீங்கள் ஏன் கேட்குறீங்கிற. குழந்தை என்னது, குழந்தை போட்டிருக்க எல்லா பொருளும் என்னது. இந்த உடைமைகள் எத்தனை இருக்குது தெரியுங்களா? கண்ணுக்கு தெரியாததெல்லாம் இருக்குது. என்னுடைய ஒன்று விட்ட சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய அவர் வழியில் வந்து அம்மா வழியில் வந்து ஒருத்தர் ஒரு இடம் வச்சுருக்காருச்சு, அது கூட எனக்கு உடைமை தான். அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. உடைமைகள் அப்படியே சங்கிலி மாதிரி எங்கெங்கேயோ போகுது. ஒன்றின் உடைமை நோன்பிற்கு இயல்பாகும் மயலாகும் மற்றும் பெயர்த்து. இந்த உடைமைகளை விட்டு விடுவது நோன்பிற்கு இயல்புங்கிறார். ஒன்றின் உடைமை, ஒன்றை வைத்து கொண்டிருக்கிறது நோன்பு இல்லையா. நோன்பு என்று சொன்னால் இங்கே துறவு.
நோன்புன்னா துறவு, தபஸ். இதுக்கு லட்சணம் என்னன்னா, அதனோட இயல்பு என்னன்னு கேட்டோம்னா, எந்த உடைமையும் வைத்து கொள்ளாமல் இருத்தல். எனதுன்னு எதையும் சொல்கிறதே இல்லை. அவர் பேரில் தான் எல்லாமே இருக்குது. அவர் அக்கௌண்ட்டில் தான் பேங்க்கில் போட்டிருக்கிறாங்க. அவர் கையெழுத்து போட்டால் தான் ஆகும். ஆனால் அவர் எனதுன்னு எதுவுமே சொல்கிறது இல்லை. அதை தான் சொல்கிறார், இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின் உடைமை. ஒன்றின்மை உடைமை. ஒன்று கூட விடாமல் ஒரு உடைமை கூட இருக்கக்கூடாது. ஒன்றின்மை உடைமை. இன்மை சேர்த்துக்கணும். அது இயல்புங்கிறார். அப்போ துறவி என்ன பண்ணுவான்? அவனிடம் இருக்க செல்வத்தெல்லாம் என்ன பண்ணுவான்? மற்றவனை காட்டில் கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுவான். மற்றவங்க கூட ஏனோதானான்னு இருப்பான். துறவி என்ன பண்ணுவான்? அவங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொருளை தன் பொருளை காட்டிலும் அதிக கவனத்தோடு அதை காப்பாற்றுவான். இந்த சாஸ்திரத்தை காப்பாற்றுவான், ஒழுக்கத்தை காப்பாற்றுவான், தன்னுடைய சீடர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவான். அக்கம் பக்கத்தில் மனிதருக்கு அத்தனை பேருக்கும் ஒரு தந்தையாக தாயாக இருந்து அவன் காப்பாற்றுகிறான். ஆனால் ஒன்று கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது. ஒன்றின்மை உடைமை. ஒன்று கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது. இருந்தாலும் அவன் நோன்பிற்கு அது இயல்பு. எதையும் வைத்து கொள்ளாமல் இருப்பது தான் அவனுடைய இயல்பு. ஆனால் ஏதாவது ஒன்று வச்சிருந்தாக்கா ஒன்றின் உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து உன்னை குழப்பிவிடும், மயல் பண்ணும். இது ஒன்றின் மீது கூட பற்று வைத்திருந்தால் கூட அது உன்னை கவிழ்த்து விடும். உன் துறவு நிலையிலிருந்து விடுபட்டு விடும். உனக்கு துறவுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்கிற. ஏதாவது ஒன்றில் தான் ஒட்டிகிட்டு இருக்கணுமா? யாராவது ஒன்றுல ஒட்டிட்டு இருந்தால் கூட அது மயல் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பற்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் லட்டு சாப்பிடுவார், விரும்பி சாப்பிடுவார். இன்னொன்று கொடுங்கன்னு கேட்பார். இப்போ நரேந்திரன்ற விவேகானந்தர் தூணில் நின்று பார்த்துட்ருக்கிறார். இப்போ தான் முதல் தடவை குருவெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறார். கடந்த ஒரு மாதமாக வந்து அடிக்கடி பார்த்துட்ருக்கிறார். பார்க்கும்போது இவர் ஞானிங்கிறாங்க, துறவிங்கிறாங்க, மகாத்மாங்கிறாரு. அவர் முதல் நாள் கேட்கும்போதே கடவுள் இருக்கிறாருன்னு கேட்கும்போது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன், உனக்கு காட்டுறேன்னு வேறு சொன்னார். இது வரைக்கும் யாருமே அப்படி சொன்னதில்லை. ராமகிருஷ்ணன் சொல்கிறார், கடவுள் இருக்கிறார் மட்டும் உனக்கு நான் காட்டி கொடுக்குறேங்கிறார். இவ்வளோ துணிச்சலாக கடவுளை பார்த்தவர் மாதிரியும் எனக்கு காட்டி கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறாரு. ஆனால் இவர் லட்டு தின்றதை பார்த்தோம்னா இவர் சரியான சாப்பாட்டு ராம மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு தூண்கிட்ட நிற்கிறத அவர் பார்த்தார். என்ன நரேந்திரா, நான் லட்டு சாப்பிட்றதுவா சாப்பாட்டு ராம நினச்சிட்டு இருக்கிறியான்னு அவருக்கு பயமாகி போச்சு. சுவாமி அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் கொஞ்சம் ரீல் சேர்த்துக்கிட்டேன், படித்ததுலேருந்து நான் கொஞ்சம் கதை அப்படி சொல்கிறார். அப்புறம் நீ நினைக்கிற தெரியும் எனக்கு, இது ஒன்று தான் எனக்கு இந்த உலகத்தை வச்சிருக்கிற பற்று. இதை நான் விட்டுட்டேன்னா நான் உங்களுக்கு நான் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவேன். நான் மனிதனாக கூட இருக்க முடியாது. நான் மரத்து போயிட்டு மரம் மாதிரி ஆகிடுவேன். நான் உலகை விட்டு பிரிந்துட்டு வேண்டாம். உனக்கு எது சின்ன உறவு வேணும் அப்படின்னு. அப்போ சாஸ்திரங்கிற ஒரு உறவு, சீடர்கள்ன்ற உறவு, இந்த ஞானத்தை போதிக்கணுங்கிற உறவு, இந்த உலகத்தில் இந்த சனாதனை காப்பாற்றணுங்கிற ஒரே ஒரு பற்று இந்த ஞானியை இன்னும் உயிரோட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லைன்னா அந்த ஞானிக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவன் ஓட மாட்டான். ஊர்வாருகம் இவ, அவன் எதிரும் பயனிற்று அவன் ஆனந்தமாக இருப்பான். இப்போ ஞானிகளுக்கு கூட பற்று இருக்கும். எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது மயக்காத பற்று. அந்த லட்டு சாப்பிட்டதுனால அவர் உலகத்து மேலே பற்று கொண்டு மயங்கிடலை. ஆனால் அஞ்ஞானிகளுக்கோ எந்த ஒரு பற்றும் உடனடியாக அவங்கள மயக்கி விடும் அப்படின்னு சொல்கிறார். மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. இந்த புறப்பற்று அகப்பற்று என்று சொல்லக்கூடிய, புறப்பற்றுங்கிறது எனது, அகப்பற்றுங்கிறது நான் 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 நான்னு சொல்லிக்கிறது. இது எனது எனதுன்னு சொல்கிறது. அகப்பற்று புகப்பற்று ரெண்டும் தொடர்பாடு இவையெல்லாம் விட்ட பிறகு பிறப்பருக்கல், அவன் பிறப்பதே கிடையாது. அவன் அடுத்து பிறவி இல்லை. சரி, அடுத்த பிறவி தானே இல்லை, இப்போ உடம்பு இருக்குதே, இப்போ பிறந்திருக்கிறாருன்னு அவருக்கு அந்த உடம்பும் சுமை அப்படிங்கிறார். எவனவருக்கு இந்த பற்று நீங்கி விட்டதோ
மற்றும் தொடர்பாடு எவன் கொள், எவனுக்கு இந்த பற்று எல்லாம் அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கிவிட்டதோ அவனுக்கு இந்த உடம்பு கூட அவனுக்கு சுமை, உடம்பும் மிகைங்கிறார். பரமஹம்சர் சொல்கிறார்ல, இந்த உடம்பு எனக்கு சுமடா, அதை காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு நடிக்கிறேன், இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு. எப்பொழுது இந்த உடம்பை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு தான் அவங்க காத்திருக்கிறாங்க. மரணத்துக்காக காத்தல, சர்வ சுதந்திரம். இந்த உடம்பு கூட எனக்கு ஒரு சுமையாக இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நடப்பது சுமை, சுவாசிப்பது சுமை, படுப்பது சுமை, இந்த உடம்பே ஒரு சுமை, ஒரு மிகைன்னு நினைக்கிறாங்க. இது எதுக்கு எனக்கு ஒரு உடம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. பற்று விடா இடும்பைகள் பற்றினை பற்று விடா தவர்க்கு, பற்று விடாதவர்க்கு. இந்த ஆங்கிறது அசை, அங்கே அது போட்டோம்னா தான் அந்த சவுண்டு. பற்றி விடாதவர்க்கு, பற்றினை பற்றி விடாதவர்க்கு பற்று விடா இடும்பைகள். இடும்பைகள்னால் துன்பங்கள். எவனுக்கு எதையெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறானோ அதிலிருந்து துன்பங்கள், எதையெல்லாம் விட்டு விட்டானோ அவனுக்கு இடும்பைகள் பற்றாது, இந்த துன்பங்கள் வருவதில்லை. இதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். யாதனின்கிற இன்னொரு முறையில் அவர் சொல்கிறார், இடும்பைகள்னால் துன்பங்கள். சில நேரங்களில் விட்டு தொலைச்ச பிறகு பாருங்களேன், அப்பா எனக்கு துன்பமே ஒழிஞ்சது, இன்றைக்கி தான் நிம்மதியாக நான் தூங்குறேன், விட்டு தொலைஞ்சதுன்னு. சில நேரங்கள் அப்படி வச்சு காப்பாற்றி பார்த்து, ஒரு புகழை காப்பாற்றி பார்த்து அதுக்கு நாசமாக போனவொன்னே கடைசியில் அது விட்டு தொலைச்சா பெரிய நிம்மதி வருதுங்க. இல்லைன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். ஒருத்தன் பணத்தை கோடியாக சம்பாதிக்கிறான், கள்ள நோட்டு அடிக்கிறான், கலப்படம் செய்து விற்கிறான், மில்லில் சம்பளத்தை கம்மியாக கொடுத்து ஏமாத்துறான், அப்புறம் சைன் வாங்கிறது 3 மாதம் போனஸ், கொடுக்கறது 1 மாதம் போனஸ். ஆனால் எல்லாரும் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க, இல்லைனாக்கா நான் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு தாங்க முடியாத ஒரு துன்பம் வருது. அப்படி மில்லு பற்றி எரியுது. என்னைக்கோ கைவிட்ட தன் மனைவி, அந்த மனைவிக்கு பிறந்த குழந்தை இப்போ வந்துருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறான். இடும்பைகள் எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. இப்போது மில்லு போயிடுச்சு. ரகசியமாக திருமணம் செய்து கைவிட்ட ஒரு மனைவியினுடைய குழந்தை இப்போ அம்மா நீ தான் அப்பான்னு சொல்லுது. பெரிய அரசியல்வாதின்னு வைங்க, பெரிய நடிகர்னு வைங்க, யாரோ ஒரு பொண்ணோ ஒரு குழந்தைய இவர் தான் என் அப்பான்னு சொல்லிடுச்சுன்னு வைங்க. இப்படியெல்லாம் நம்ம கதையில் பார்க்குறோம்ல, உண்மையிலேயே நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் எப்படி தத்தளிப்பான்? ஏன்னா தொழிலும் நாசமாக இருக்குது, இன்றைக்கி நம்ம புகழுக்கே கேவலமாக வந்துடுது. இந்த உண்மை தெரிஞ்சால் என் கதி என்ன ஆகும்? இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் என் பேச்சு கேட்டு நடந்தது. அரசியல்வாதிகள்லாம் என் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ரவுடி பயல்களெல்லாம் எப்போ காசு தூக்கப்பட்டால் எது ஒன்றா செய்ய தயாராக இருந்தாங்க. பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்தவன் இப்பொழுது எல்லா பக்கத்துலேருந்து துன்பம் வருது. இப்போ மிகப்பெரிய துன்பம் இந்த அவமானம். செத்து போகலாம் அப்படின்னு ரயில்வே ட்ராக்கில் போய் நின்று அடிபட்டு சாகிறான்னு வைங்க. ஏன் சாகணும்? எதுக்காக சாகணும்? தன் புகழ் போகுங்கிறது தானே. இந்த புகழை தியாகம் பண்ணிட்டோம்னா ஊரெல்லாம் அசிங்கமாக பேசும், நீ தான் தியாகம் பண்ணிட்டிய, புகழ வேண்டான்னு. இப்போ இகழ்ச்சியை நீ இது விட்டுற வேண்டித்தானே. புகழ்ச்சி விட்டாலும் இகழ்ச்சியை விட்டுட்டேன். எவன் ஒருவன் துறந்து விட்டானோ நான் எனதுங்கிற எல்லா பொருளும் அழிஞ்சு போச்சு. நானுங்கிற அந்த புகழும் இப்போ அழிஞ்சு போச்சு. இப்போ நானும் போச்சு, எனதும் போச்சு. எப்படி இருக்கிறோம் பாருங்க. அப்புறம் கடைசியில் அவன் அந்த புகழுக்கும் கேடு வராமல் அதை பப்ளிக்காக ஒத்துக்கிறான். நான் செய்ததெல்லாம் அநியாயம்தான். கள்ளநோட்டு அடித்தது உண்மை, கலப்படம் செய்தது உண்மை, மில்லெல்லாம் ஏமாத்துறது உண்மை, இதே பாரு அபலையை கைவிட்டு இந்த பெண் என் மகள் அல்லன்னு சொன்னதும் உண்மை என்று ஒத்துக்கிட்டான் வைங்க. அப்புறம் அவன் ஆனந்தமாக இருக்கிறான். அவன் பெரிய ஆனந்தத்தில் இருக்கிறான். நீங்கள் வேணால் அந்த படத்தை பாருங்கள். ரங்காராவுங்கிறவர் நடிச்சிருக்கிறார். அந்த ரங்காராவ் தான் இந்த பாத்திரம்.
அவர் ஆனந்தமாக கடைசியில் வாழறதுக்கு ஒரே காரணம் மனதில் இருந்து நான் எனதுங்கிறது விட்டது தாங்க. இல்லைன்னா எவ்வளோ துன்பம், கதை முழுக்க அவர் வராத துன்பங்களே கிடையாது, அவர் கொடுத்த துன்பங்களும் அதிகம். அதனால் இடும்பைகள் பற்றி விடாதவர்க்கு, அந்த பற்றின் மீது பற்று விடாதவர்க்கு இடும்பைகள் வரும். பற்று விட்டவருக்கு இடும்பை என்பதே இல்லை. அந்த கேரக்டர் கடைசியில் மிக பேரானந்தத்திலிருந்து தன் குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறார். தொழிலாளர்களுக்கெல்லாம் அந்த அந்த ஃபேக்ட்ரியே வந்து சொந்தம்னு கொடுத்துட்றாரு. தான தர்மங்களெல்லாம் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் முன்ன அதெல்லாம் வச்சிருக்கும் போது பெற்ற ஆனந்தத்தை காட்டிலும் இப்பொழுது புகழும் கிடைச்சி போச்சு, மனசில் எந்த துன்பமும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்கிறார். இவ்வளவும் கதைகளின் மூலம் நமக்கெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் தான் சொல்லியிருக்கிறாங்க. யாரும் பற்று விட்டா மாதிரி தெரியல, நடித்தவர்களும் பற்று விட்டாங்களான்னு தெரியல. பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும். அடுத்து அடுத்து பிறந்து பிறந்து சாகரமே, இது எப்போ தான் நமக்கு போகும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கு. பகவானே எனக்கு இனிமேல் பிறப்பே வேண்டாம். எப்போ சொல்கிறாங்க? 70 வயசு 80 வயசு வரும்பொழுது, எல்லா பக்கமும் துன்பங்களெல்லாம் வரும்பொழுது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு நான் இது பிறக்கணும், எதுக்காக இந்த பிறவி எனக்கு? ஜப்பானில் ஒரு லேடி செத்து 30 நாள் கழித்து இந்த ரூம் திறந்து பார்க்குறாங்க. அப்படியே பணமாக இருக்கிறாங்க. யாருமே ஏன் திறந்து பார்க்கல? அவங்க காணா போனதும் தெரில, அவங்க இருக்கிறாங்களும் தெரியல, ஏன் சாப்பிட வரலன்னு தெரில, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே கேட்கல. அப்படின்னா அப்போது அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களோட டைரியை பார்க்குறாங்க. இன்றும் என்னை யாரும் பார்க்கவில்லை, இன்றும் என்னை யாரும் பார்க்கவில்லை. 5 டைரியில் 5 வருஷமாக இதே தான் இருக்குது. அவங்க இறந்தே போயிட்டாங்க, மறுபடியும் பிறந்து தான் தீரணும். அந்த 5 வருடமாக அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? ஏண்டா பிறந்தோம், ஏண்டா பிறந்தோம், இந்த சரீரத்தை வச்சுட்டு ஏன் இருக்கும், பகவானை எப்போ கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. மறுபடியும் நான் பிறந்துடக்கூடாது. ஆனால் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் செல்வந்தங்களாக இருக்கிறவங்க தான். அவங்க இருக்கிறாங்கன்னா அம்மா அப்பா இல்லாமலாம் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இல்லாமலாம் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இல்லாவிட்டால் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல. சொந்தமே இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இருந்தும் அவர்கள் அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் வாழுறாங்க. மறுபடியும் பிறந்துடக்கூடாது. ஒவ்வொரு பிறவியும் இந்த கஷ்டத்தில் தான் போகுது. கர்ப்பவாசத்திலிருந்து கடைசி மூச்சு வரைக்கும் சொல்லலாத துன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த உடம்பே துன்பம் தரும் தொழிற்சாலையாக இருக்குது. இது அப்பப்போ ஏதோ ஒரு இன்பம் கொடுக்குது. ஆனால் அது கொடுக்குற துன்பம் போல இந்த மனம் நமக்கு நிறைய நேரத்தில் இன்பம் தருது. ஆனால் மனம் தருகின்ற துன்பத்தை போல உலகத்தை துன்பமே கிடையாது. மனம் படுத்து பாடு இருக்குதே, இதுலேருந்து நம்ம எப்போ மனமும் உடம்பும் இல்லாமல் எப்போ நம்ம போவோம்? ஆனால் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா அதுக்கு பற்றற்று விடுன்றார். இந்த மனதிலிருந்தும் புலன்களிலிருந்தும், அதை முதல்ல சொன்ன இல்லையா, மனம் புலன் தருகின்ற இன்பங்களை நீ துறந்து விடு. அங்கே துறந்த பிறகு பற்றற்ற கண்ணே, இந்த மனம் புலன் இவற்றின் மீது இருக்கின்ற பற்றுகளை விட்ட பிறகுதான் பிறப்பருக்கும். அப்போ தானே நீ பிறக்க மாட்ட. நீ பற்று வச்சிருந்தீன்னா கட்டாயம் மறுபடியும் உனக்கு புலனும் மனமும் கொடுத்து வாட்டுவார். நீ விட மாட்டேன்னு பிடிக்கிறல்ல, இந்த உடம்பு இல்லைன்னா இன்னொரு உடம்பு கொடுப்பார், இன்னொரு புலன்களை கொடுப்பார். அதே மனசை தூக்கிட்டு போயிட்டு மனதை விட்டால் புலன்களும் உடம்பும் போயிடும். மனதில் தான் பற்று விட வேண்டும். அதனால் மற்ற நிலையாமை காணப்படும். இல்லைன்னா நீ நிலையாமைன்னு என்ன? இந்த சரீரம் விட்டு அந்த சரீரம், இந்த சரீரம் எடுத்தாலும் குழந்தை, அப்புறம் யௌவனம், அப்புறம் முதுமை, அப்புறம் நோய், மரணம். நிலையாமை இருந்துகிட்டே தானே இருக்குது. அப்புறம் இன்னொரு உடம்பு கொடுக்குறாங்க, நிலையாமை தானே, நிலையாமை தானே இருந்துகிட்டே இருக்குது. மற்ற நிலையாமை காணப்படும். நிலையாக இருக்கணும்னு ஒரே ஒன்று, பற்று விடுதல். எங்கே விடணும்? மனசில் பற்று விட்டுட்டா போதும். காம்பை விட்டுட்டோம்னா ஒட்டுமொத்த கொடியும் நமக்கு விடுதலை. அந்த ஊர்வாருகம் ஒட்டுமொத்த கொடியிலும், அந்த காடு
அந்த உலகம் எல்லாமே இந்த கொடியில் தான் சம்பந்தம் இருக்குது. ஒரு சின்ன காம்பில் ஒரே ஒரு வெட்டு, யாருக்கும் தெரியல. அது இந்த செடிகள் எல்லாம் இலைகள் எல்லாம் இந்த காம்பை விட்டு அப்படியே தானாக பொத்துன்னு விழுந்துடும், பழம் தானாக விழுந்துடுது. அது எப்படி நடக்குது? இத்தனை நாள் கெட்டியாக பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டேங்குது அந்த மாங்காய். ஆனால் பழுத்துடுச்சுன்னா பொத்துன்னு விழுந்துடுது. வாழைப்பழம் பாருங்கள், சீப்பில் இருக்கும்போது பிக்க முடியல, காயாக இருக்கும்போது கத்தி போட்டு அறுக்க வேண்டியதாக. பழுத்துச்சுன்னா அப்படி திருகுனா கையில் வந்துடுது. அந்த பற்று விடுறதுங்கிறது ஒரு மில்லி மீட்டர் கூட இல்லை. இந்த உலகமும் எவ்வளோ பெருசாக இருக்கலாம், ஆனால் இதில் நம்ம ஒட்ட வைக்கிறது ஒன்றே ஒன்று, நம்முடைய மனசில் இருக்க ஆசை, ராகத்வேஷம். ஆசைங்கிற ஜிப்பை மட்டும் கழட்டிட்டோம்னா நாம் இந்த உலகத்தில் ஃப்ரீயாக சுற்றலாம். இந்த உலகத்தில் நமக்கு தடையே கிடையாது, சுதந்திரம், சுதந்திரம். ஒட்டிட்டோம்னு சொன்னால் எங்கே ஒட்டினீங்களோ அங்கே மாட்டிக்கிட்டீங்க. இது தான் சொல்கிறார். இது என்னதான் பற்றுறது? பற்று விடுங்க, பற்று விடுங்கிறீங்க. சொல்கிறேன் கேள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றற்றான் பற்றினை. பற்றற்றவன்னா பற்றுங்கிறது என்ன? ராகத்வேஷம். முக்திங்கிறது என்ன? ராகத்வேஷத்தை விடுறது. ராகத்வேஷத்தை பற்றம்னா துன்பம், ராகத்வேஷத்தை விடுறது துறவு. அப்போது என்னுடைய இருக்க ராகத்வேஷத்தை விடணும். நான் என்ன பண்ணோம்? ராகத்வேஷம் இல்லாதவங்கிட்ட போய் ஒட்டிக்கங்கிறார். பற்று இல்லாதவன் யாருன்னா இறைவன். அவனுக்கு ராகத்வேஷம் இல்லை. வள்ளுவர் முதல்ல சொல்றது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு. அப்போ வேண்டுதல் வேண்டாமைன்னா ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்லாதவன் யாருன்னு கேட்டால் இறைவன் தான். அவனை நீ கெட்டியாக பிடிச்சிக்க, அவன் வழியில் செய். இறைவன் எப்படி வாழ்ந்தானோ அப்படி நீ வாழ்ந்துக்கிட்டு வா. இறைவன் எப்படி வாழ்ந்தான்? அவதாரங்களை பாரு, ராம அவதாரம் பாரு, கிருஷ்ண அவதாரம் பாரு. இந்த கிருஷ்ண அவதாரம் ராவதாரம் இறைவனுடைய எப்படி வாழ்ந்து காட்டினார். அவனை பற்றிக்கொள். இறைவன் நமக்கு தெரியல, ராமருடைய வாழ்க்கையை நீ பார், பற்றற்ற வாழ்க்கை. கிருஷ்ணர் வாழ்க்கையை பார், பற்று இருக்கிற மாதிரி தெரியுது. எத்தனை கோபிகளோடு விளையாடினார். அவர் சொல்கிறார், கோபிகள்லாம் சொல்கிறாரு, அந்த கரையில் இருக்கக்கூடிய முனிவர்கிட்ட இந்த பிரசாதத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. கண்ணா, ஓடனுக்கு காசு கொடுக்குறதுல எனக்கு காசெல்லாம் கிடையாதுன்னு, தண்ணியில் நடந்து போங்கிறார். அது எப்படி முடியும் சொல்லுங்க? இந்த கிருஷ்ணன் பற்றற்றவன், ஆசையற்றவன் என்பது உண்மையானால் நீங்கள் அதில் நடந்து போங்கிறார். கட்டாயம் நீ அப்படிப்பட்டவன் தான் சொல்லிட்டு நடந்து போயிட்டாங்க. அங்கே போய் அந்த முனிவருக்கு அந்த பட்சனெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அவர் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டார். அவர் சொல்கிறார், நாங்கள் திரும்பி போனோங்க, எப்படி போகிறது? ஓடத்துக்கு கூட காசு இல்லை, தனி நடந்து போங்க வந்தா மாதிரின்னு. எப்படி போகிறதுங்க? நான் ஒன்றும் சாப்பிடாமல் விரதத்தில் இருக்கிறேன் என்பது உண்மையானால் நீங்கள் தாராளம் நடக்கலாம் அப்படின்னு. எப்படிங்க சாப்பிட்டுட்டே இருக்கு விரதங்கிறாரு இவர்? சர்வ உலகத்தில் இருக்கிற அனைத்து இன்பங்களையும் அனுபவிச்சு கிருஷ்ணன் நான் பிரம்மச்சாரிங்கிறாரு. கண்ணன் எப்படி பிரம்மச்சாரியாக இருக்க முடியும்? அவர் எப்படி துறை ஒன்றுமே சாப்பிடாத பட்டியல இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள அர்த்தம், அவர்கள் ஊர்வாரிகம். இந்த உலகத்திலே இருந்து உலகத்துக்கெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்கள் ஒட்டவில்லைன்னு. தாமரை இலை தண்ணீர் போல அவன் மனதிலே துறவு கொண்டு வாழ்கிறார்கள், வெளியே தெரியாது என்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. அப்படிப்பட்டவன் கண்ணன். அது போன்ற தெய்வங்களை நீ பற்றிக்கொள், அவனுடைய வாழ்க்கை முறையை நீ கண்டுகொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அவனை பற்றுக்கொள். அந்த பற்று எதற்காக? பற்றுவிடற்கு. அப்பற்றை பற்றுக. அந்த அவன் மீது கொண்டிருங்க அந்த உறவை. மற்ற இடத்துல உறவை நீ துண்டிச்சுக்கொள், ஆனால் இறைவனுடைய உறவை நீ அதிகப்படுத்திக்கொள் என்று இவ்வாறு நமக்கு துறவு பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார். துறவு பற்றி இன்னும் மேலும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த துறவிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் இல்லையா? அது பேர் அமனசிய பாவம்னு பேர். அதை பற்றி நாம்
அருளுடைமை என்ற தலைப்பில் வள்ளுவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். துறவுலேருந்து வரக்கூடாது அருள். இப்போ அருளுடைமை தலைப்பை நம்ம அடுத்த வகுப்பில் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம்.